ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். சத்தத்தை விட கை தட்டுற சத்தம் நல்லா பெருசா இருக்கணும். Come on Sunday class பிள்ளைங்க, தம்பிமார்களே நல்லா கை தட்டுங்க. துதி எடுத்தா சத்தம் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான். துதி எடுத்தா சத்தம் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதித்து பாடி மதிலை இடிப்போ, மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போ. துதி எடுத்தா சத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா துதி எடுத்தா சவுலுக்கு விடுதலை. டேவிட் பாடினான் சவுலுக்கு விடுதலை. கலக்கம் நீங்கியது, ஆறுதல் வந்தது. கலக்கம் நீங்கியது. துதித்து பாடி மதிலை துதி எடுத்தா சத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவா. துதி எடுத்தா சத்தான் ஓடுவா, முறுமுறுத்தா. துதிக்கும் தாவீதுக்கோ, துதிக்கும் தாவீதுக்கோ கொஞ்சமும் பயம் இல்ல. விசுவாச வார்த்தையாலே கோலியாத்தை முறியடிச்சான். கை தட்டுவோமா? துதித்து பாடி மதிலை இடிப்போம், மகிழ்ந்து பாடி எரிகோ. ஓ துதித்து பாடி மகிழ்ந்து பாடி எரிகோ பிடிப்போம். துதி எடுத்தா சத்தான் ஓடுவா, நாம் முறுமுறுத்தா திரும்பி வருவா. ஓ துதி எடுத்தா நாம் முறுமுறுத்தா திரும்பி வருவா. கத்தர்காரோ எம் மேலங்க, கடுகளவும் பயம் இல்லங்க. கர்த்தர்காரோ எம் மேலங்க, கடுகளவும். ஓ அணைப்பாரு அரவணைப்பாரு, அள்ளி அள்ளி முத்தம் கொடுப்பாரு. ஆராதிக்கிற பிள்ளைங்களை அவர் அணைப்பாரு, முத்தம் கொடுப்பா. ஓ கர்த்தர்காரோ எம் மேலங்க, இயேசுவே எங்க கர்த்தர்காரன். எங்க அப்பா வீட்டுல எப்போதும் ஆடலும் பாடலும். எங்க அப்பா வீட்டுல எப்போதும் ஆடலும். எனவே ஆடுவோம், கொண்டாடுவோம், பாடுவோம், ஆடுவோம். கையனல தட்டி அல்லேலூயா, ஆனந்தமே எல்லை இல்லா. அல்லேலூயா எல்லை இல்லா பேரு. எங்க அப்பா வீட்டுல எப்போதும் எங்க அப்பா வீட்டுல அப்பா வீட்டுல நம்ம அப்பா வீட்டுல எப்போதும் எங்க அப்பா வீட்டுல எப்போ சந்தோஷமே, ஆடலும் பாடலும். இம்ம
இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் இப்ப உணர்ந்து சொல்லுங்க, நீங்க கைவிட மாட்டீங்க. உங்க பிரச்சனையை பார்க்காதீங்க, நீங்க இயேசுவை பாருங்க. ஒரு அற்புதம் உங்க வாழ்க்கையில இருக்கு. இந்த ஆராதனை வேளையிலே உங்களுக்கு ஒரு சுகம் உண்டாகும். இந்த ஆராதனை வேளையிலே உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகும். இம்மைக்கும் என் தகப்பனே என் இயேசுவே உம்மை தொழுகிறோ உன்னன் நாமத்தை. தகப்பனே என் தகப்பனே சொல்லுகிற வேளையில கட்டுகள் உடைகிறது. சில கட்டிகள் உங்க சரீரத்தை விட்டு மறைந்து போகிறது. சில கொப்பளங்கள் இப்பொழுது சரீரத்தை விட்டு மறைகிறது. யூட்ரஸ் ப்ராப்ளம் மாறுகிறது. கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. யூட்ரஸ் ப்ராப்ளங்கள் இயேசுவின் நாமத்தினால, கர்ப்பப்பையில இருக்கிற எல்லா கட்டிகள் வீக்கங்கள் இப்ப இயேசுவின் நாமத்தினால ஹீல், இயேசுவின் நாமத்தினால சுகம். அப்படி தேவ பிரசன்னத்தில் சொல்லுங்க. இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே என்றென்றும் கைவிடாத நீரே. அப்பா என்ன கைவிட மாட்டீங்க. நீர் மாத்திரம் மாத்திரம் இல்லை என்றா மண்ணாய் போயிருப்பே. நீ மாத்திரம் இல்லை என்றா பெயரற்று போயிருப்பே. என் மீது கிருபை வைத்ததினா உயிரோடிருக்க, என் மீது கிருபை வைத்ததினா. நீங்க மட்டும் சொல்லுங்க, என் மீது கிருபை. நீங்க மட்டும் சொல்லுங்க, நீர் மாத்திரம் இல்லை என்றால், நீர் மாத்திரம் இல்லை என்றா மன்னா. நீர் மாத்திரம் இல்லை என்றா பெயரற்று போயிருப்பே. உங்க தலையில கை வைத்து சொல்லுங்க, என் மீது கிருபை செய்தீரே. என் மீது கிருபை வைத்ததினா உயரத்தில் ஏற செய்தீரே. என் தகப்பனே என் இயேசுவே. அப்படி கதறுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, எங்க அப்பா நீங்க தான்ப்பா, எங்க அப்பா நீர் மட்டும்தான். அப்பா ஏசப்பா ஒரு தேவ பிரசனை நிரப்பட்டுப்பா. உங்க மகிமை இறங்கி வரட்டும். உங்க கரம் சுகமளிக்கிற கரம் இப்ப இறங்கி வந்து ஒவ்வொருவரையும் தொட்டு சுகப்படுத்தட்டும். உங்களுடைய ஆசீர்வாதம் கடந்து வரட்டும். பாரங்கள் விலகட்டும், துக்கங்கள் விலகட்டும்.
இம்மைக்கும் மறுமைக்கும் தகப்பனே, என்றென்றும் கைவிடாத நீர் அப்பா. இம்மைக்கும் மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. கைகளை வைத்து சொல்லுங்க. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே. கைகளை அசைத்து துதியும் கணமும் உமக்கே. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. மகிமை மகிமை பிரசனத்தை ஊற்றுங்க. உங்களுடைய பிரசனத்தை எங்களை மூடுங்கப்பா. உங்களுடைய மகிமை எங்களை மூடுங்க. உங்க கரங்களை இறங்கி வரட்டும். ஒவ்வொருவரையும் தொடட்டு. கணமும் தூயோனே உமக்கே. துதியோ கணமும் தூயோ. உங்க சத்தம் துதியும் இன்னும் சொல்லுங்க. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. ரெண்டு கையை வைத்து சொல்லுங்க. துதியும் கணமும் தூயோனே உமக்கே. How many of you are happy today to be in the presence of God? இந்த காலையிலே கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பதிலே எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீர்கள்? Can I see your hands, please? உங்களுடைய கரங்களை நான் பார்க்கலாமா? Hallelujah. Hallelujah. It is always joy to be in the presence of God. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே எப்பொழுதெல்லாம் இருக்கிறோமோ அது மிகுந்த சந்தோஷமான I'm நேரம். so blessed to be in midst of this place. இந்த இடத்திலே நான் இருப்பதே நான் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகிறேன். And I really thank God for Apostolic Fire Fellowship. இந்த அப்போஸ்தல அக்கினி ஐக்கியத்துக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். You know, it's a part of my, this ministry, this church is a part of my life. இந்த சபை இந்த ஊழியம் என் வாழ்க்கையிலே ஒன்று. Amen. Thank you so much, Karthik Anne. கார்த்திக் அண்ணனுக்கு நான் அதிகமாக நன்றி சொல்லுகிறேன். Shall we turn our Bibles to the book of Exodus? நாம் நம்முடைய வேதாகமத்தை யாத்திராகமத்தின் புத்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். Chapter 3. மூன்றாவது அதிகாரம். Chapter 3. மூன்றாவது அதிகாரம். And verse 4. நான்காவது வசனம். So when Lord saw that he turned aside to look, God called to him from the midst of the bush and said, Moses, Moses. And he said, Here I am. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முட்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். And verse 7 says, ஏழாவது வசனம் சொல்கிறது, And the Lord said, அப்பொழுது கர்த்தர், I've surely seen the oppression of my people who are in Egypt. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, And have heard their cry because of the taskmasters. ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். For I know their sorrows. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். The book of Exodus is so important to the church. இந்த யாத்ராகமத்தின் புத்தகம் சபைக்கு மிக முக்கியமான புத்தகம். You know what? You know one thing, the church is called to be a blessing to the community. இந்த சபையானது இந்த சமுதாயத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறது. Church has never been called for themselves alone.
Church was சபை என்பது தனக்காக மாத்திரமே அழைக்கப்பட்டது அல்ல. Church was called to be a blessing to the society. சபையானது சமுதாயத்திற்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வர அழைக்கப்பட்டது. Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? The church, you are happy, you are good, you are fine, you are driving a good car. Don't be happy with it. நீங்கள் நல்ல சந்தோஷமா இருக்கிறீர்கள், மகிழ்ச்சியா இருக்கிறீர்கள், நல்ல கார் இருக்கிறது, எல்லா வசதியும் இருக்கிறது, அதோடு நீங்கள் சந்தோஷப்பட்டு முடித்து விடாதீர்கள். You must understand that God has called us so that we can be a blessing to the people around us. உங்களுக்கு நீங்கள் ஒன்றை தெரிய வேண்டும், நீங்கள் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி There அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். used to be a time in the history, சரித்திரத்திலே வந்த நாட்களிலே every schools were being built by missionaries. எல்லா பள்ளிகளும் மிஷனரிகளாலே கட்டப்பட்டது. Education were being brought by the missionaries. கல்வி என்பது மிஷனரிகளாலே கொண்டு வரப்பட்டது. You go to any villages in Tamil Nadu. நீங்க தமிழ்நாட்டில் எந்த கிராமத்திற்கு போனாலும், You go to any old cities in Tamil Nadu. நீங்கள் தமிழ்நாட்டிலே பழைய பட்டணங்கள் எதற்கு போனாலும், Every famous college would be built by a missionary. எல்லா பிரபலமான கல்லூரிகளும் மிஷனரிகளாலே கட்டப்பட்டதா இருக்கும். Every big nursing homes were being built by the missionaries. எல்லா மருத்துவமனைகள் பிரபலமானவைகள் எல்லாம் மிஷனரிகளாலே கட்டப்பட்டிருக்கும். Every beautiful schools were being built by the missionaries. அழகான பள்ளிகள் மிஷனரிகளாலே கட்டப்பட்டது. Do you know why? ஏன் என்று தெரியுமா? The Old Testament church knew the value of being a blessing to the society. பழைய ஏற்பாட்டு சபைக்கு தெரிந்திருந்தது இந்த சமுதாயத்திற்கு நாம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்று. Hallelujah. 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 Anywhere in the world you go, நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் then you will find a hospital built by the missionaries. அநேக இடங்களிலே மிஷனரிகளாலே கட்டப்பட்ட மருத்துவமனைகளை நீங்கள் பார்க்கலாம். Today, இன்றைக்கு we as a church, we have to understand the call that God has kept on us. சபையாக ஆண்டவர் நம்மை எதற்காக அழைத்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். It is not about school and nursing homes alone. ஆனால் இது வெறும் பள்ளியோ மருத்துவமனையோ மாத்திரம் சார்ந்தது அல்ல. It is about reaching out to our community. இது நம்முடைய சமுதாயத்தை சென்று அடைய கூடியதா இருக்கிறது. Many people used to come and tell me, அநேக ஜனங்கள் என்னிடத்தில் வந்து சொல்வார்கள், Pastor, I am blessed by God. பாஸ்டர், நான் ஆண்டவரால் God ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். has blessed me with a wonderful business. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல தொழிலை ஆசீர்வதித்து God has கொடுத்திருக்கிறார். blessed me with a wonderful job. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை ஆசீர்வதித்து I கொடுத்திருக்கிறார். am blessed by the Lord. நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். I look back to them நான் அவர்களை மறுபடி பார்த்து, and I say, I am not excited, brother. நீங்க சொன்னதுல நான் சந்தோஷப்படல சகோதரனே. You know why I am not excited? உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் சந்தோஷப்படலன்னு? You come to me and tell me how many people that you have been a blessing to. நீங்கள் என்னிடத்தில் வந்து நீங்கள் எத்தனை ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்தீர்கள் என்று சொல்லவில்லை. Then I would be excited. நீங்கள் அப்படி சொல்லும் பொழுது நான் சந்தோஷப்படுவேன். Are you there with me today? என்னோடு கூட இருக்கிறீர்களா என்று? If I call out the people to come onto this pulpit, நான் இங்க இருந்த ஜனங்களை இப்பொழுது புல்பிட்டுக்கு வரும்படி அழைத்தால் most of the people would come. அநேகர் வருவீர்கள். And if I ask the people to come and give the testimony of the blessing that God have done to you, ஆண்டவர் உங்களுக்கு செய்த அற்புதத்தை சாட்சியாக இங்கே வந்து சொல்லுங்கள் என்று நான் சொன்னால் அநேகர் வருவீர்கள். every one of you will come forward. ஒவ்வொருவரும் முன்பாக வருவீர்கள். Pastor, when I was in school, பாஸ்டர், நான் ஸ்கூல்ல இருக்கும் பொழுது I never thought of riding a bicycle. நான் சைக்கிள் ஓட்டுவேன்னு சொல்லி நினைச்சு கூட பார்க்கல. But today God blessed me a BMW car. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை BMW கார் கொடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். Pastor, when I was in college, நான் கல்லூரியில் இருக்கும் பொழுது I பாஸ்டர், never thought of being in this job. நான் இந்த வேலை செய்வேன் என்று நினைக்கவில்லை. But today God has blessed me. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். You and me have got such a great testimony to share. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட சாட்சிகளை சொல்வதற்கு நம்மிடத்திலே சாட்சிகள் உண்டு. But how many of you come forward? ஆனால் எத்தனை பேர் நீங்கள் முன்பாக வர முடியும்? God blessed me with a job. ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல வேலையை And ஆசீர்வதித்திருக்கிறார். I use the job to bless others. நான் இந்த வேலையை கொண்டு மற்றவர்களை ஆசீர்வதிக்க அதை பயன்படுத்தினேன் என்று. God blessed me with a car. ஆண்டவர் எனக்கு கார் கொடுத்து And I'm ஆசீர்வதித்திருக்கிறார். using the car to bring the people into the church. நான் அந்த காரை மக்களை ஆலயத்துக்கு கொண்டு வர பயன்படுத்துகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? God blessed me with a business. ஆண்டவர் என்னை தொழில் கொடுத்து And I'm ஆசீர்வதித்திருக்கிறார். using my money for the crusades and for the church. நான் அந்த பணத்தை கொண்டு படைமுயற்சி கூட்டங்கள் சபைக்கென்று நான் அதை செலவிடுகிறேன் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Come to me with such testimony. எத்தனை பேர் அப்படி முன்பாக வந்து சாட்சி சொல்ல முடியும்? I will be excited. God will be excited. அப்படி நீங்கள் சொல்ல முடியுமானால் நானும் சந்தோஷப்படுவேன், ஆண்டவரும் சந்தோஷப்படுவார். Because God has called you to be a blessing. ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க உங்களை Oh, I அழைத்திருக்கிறார். love preaching about missions. நான் இந்த மிஷன்ஸை குறித்து பேசுவதில் சந்தோஷப்படுகிறேன். Hallelujah. ஹalleluya. Any time I preach, ஒவ்வொரு முறை நான் பேசும் பொழுது every single time I make sure I want to challenge people to go out and serve God. ஒவ்வொரு முறை நான் பிரசங்கிக்கும் பொழுது நான் ஜனங்களை உற்சாகப்படுத்துகிறேன், சவால் விடுகிறேன், அவர்கள் சென்று மற்றவர்களை ஆண்டவருக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று. Always blessing, deliverance. I know God is going to bless you. ஆசீர்வாதம், ஆசீர்வாதம், விடுதலை, விடுதலை. எனக்கு தெரியும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் It என்று. is in the nature of God to bless you, brother. உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது ஆண்டவருடைய இயற்கை. Yeah, it is the nature of God to heal you. உங்களை சுகமாக்க வேண்டும் என்பது
என்பது ஆண்டவருடைய இயற்கை. But let us not stand there alone. ஆனால் அங்கேயோடு நாம் நின்று விட வேண்டாம். I want to be a blessing. நான் ஒரு ஆசீர்வாதமாய் மாற வேண்டும். I want to be a deliverance. நான் ஒரு விடுதலையை கொண்டு வருகிறவனாய் மாற வேண்டும். Pastor, I look at my brother. நான் என் சகோதரனை பார்த்தேன். He doesn't have food to eat. அவனுக்கு சாப்பிடுறதுக்கு ஆகாரம் இல்ல. I prayed for him. நான் அவனுக்காக ஜெபித்தேன். Don't pray for him alone. நீங்க அவனுக்காக ஜெபம் மட்டும் பண்ணாதீங்க. Buy food for him. அவனுக்கு ஆகாரத்தை வாங்கி கொடுங்க. You are a blessing to many people. நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். Once I was in Manipur. ஒரு முறை நான் மணிப்பூர்ல இருக்கும் பொழுது And I got only 1,000 rupees in my pocket. என்னுடைய பாக்கெட்ல வெறும் 1000 ரூபாய் மாத்திரம் இருந்தது. Sunday morning I finished the service. ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையை நான் முடித்து I'm going to Imphal airport. நான் இம்பால் ஏர்போர்ட்டுக்கு நான் போகிறேன். I didn't have my breakfast. நான் காலையில சாப்பாடு நான் ஒண்ணு சாப்பிடல. Usually Sundays I fast. சண்டே நான் பொதுவா நான் சாப்பிடுறது இல்ல. So I didn't have my breakfast. நான் சாப்பிடறல சண்டே அந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில. So I didn't have my breakfast then. சோ அதுக்கு நாள் நான் அந்த நாளிலே நான் காலையில ஆகாரத்தை சாப்பிடவில்லை. So I kept the 1,000 rupees in my pocket. நான் அந்த 1000 ரூபாய் என்னோட பாக்கெட்ல வைத்துக்கொண்டு So when I reached airport I could buy a burger or a sandwich or something else and I can eat. நான் ஏர்போர்ட்டுக்கு சென்ற பின்பாக அங்க ஒரு பர்கரையோ ஒரு சாண்ட்விச்சையோ வாங்கி சாப்பிடலாம் என்று நினைத்தேன். So after the meeting கூட்டம் முடிந்த பின்பு I met an African friend. நான் ஒரு ஆப்பிரிக்கன் நாட்டில இருந்து உள்ள ஒரு நண்பரை சந்தித்தேன். And he told me, Pastor, I'm a missionary here. அவர் சொன்னார் நான் பாஸ்டர் நான் இங்க மிஷனரியா இருக்கிறேன் என்று. And I said, oh, that's great. நான் சொன்னேன் ஓ அது பெரிய காரியம். I prayed for him. நான் அவருக்காக ஜெபம் பண்ணினேன். Holy Spirit spoke to me. பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பேசினார். Don't just pray for him. அவனுக்காக வெறும் ஜெபம் மட்டும் பண்ணாத. Give the money to him. இந்த பணத்தை அவனுக்கு கொடுன்னு சொன்னார். I said, no, that's not from God. நான் அது சொன்னேன் ஓ இது ஆண்டவர் நம்மட்ட பேசலன்னு நினைச்சேன். Because I'm hungry. என்ன நான் பசியில இருக்கிறேன். I have to eat something. நான் எதையாவது கொஞ்சம் சாப்பிடணும். This is not from God. இது ஆண்டவர் என்னிடத்துல பேசல. And again Holy Spirit spoke to me. மறுபடியும் பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்துல Give the பேசினார். money to him. அந்த பணத்தை அவனுக்கு கொடு. I took the money. நான் பணத்தை எடுத்தேன். I prayed over it. நான் அதற்காக ஜெபம் பண்ணேன். I gave him the money. அவன் கையில அந்த பணத்தை He கொடுத்தேன். cried. அவர் அழுதான். It's only 1,000 rupees. அது வெறும் 1000 ரூபாய் தான். But now I am hungry. நான் எப்ப நான் பசியில இருக்கிறேன். I don't have money in my pocket. என் பாக்கெட்ல பணம் இல்ல. The driver came pick me to the airport. டிரைவர் வந்தார் என்னை அழைத்து விமானத்துல நிலையத்துல So விடுவதற்கு. I am hungry there again. மறுபடியும் எனக்கு அங்க பசி. I wanted to ask the driver some money. நான் டிரைவர் கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கலாம்னு நினைச்சேன். That man doesn't have money, then where am I going to get money from him? அந்த ஆள்கிட்டயும் பணம் இல்லனா நான் வேற எங்க போய் பணம் வாங்க போறேன்னு தெரியல. I got into the airport now. நான் இப்ப ஏர்போர்ட்டுக்குள்ள போனேன். As I was going to check in my bag, நான் போய் என்னோட பேக்கை செக் பண்ணும்போது somebody called me Joseph. யாரோ ஒருத்தர் என்ன ஜோசப் என்று அழைத்தார்கள். My real name is Joseph. என்னுடைய ஒரிஜினல் பேர் ஜோசப். I didn't turn back. நான் பின்னாடி திரும்பல. Again Joseph. மறுபடியும் ஜோசப். I turned back. திரும்பி பார்த்தேன். I found one man calling me Joseph. ஒருவர் என்னை பார்த்து ஜோசப் என்று அழைக்கிறதை பார்த்தேன். He is my childhood friend. அவன் என்னுடைய சின்ன வயது நண்பன். And he is in Manipur now. அவன் இப்பொழுது மணிப்பூர்ல இருக்கிறான். He is doing a business there. அவர் அங்கே ஒரு வியாபாரம் செய்கிறார். He came to me. அவர் என்னிடத்தில் வந்தார். Oh, what a joy to see you. உன்னை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷம். He hugged me. அவர் என்னை கட்டி பிடித்தான். He said, no, you must have breakfast with me நீ here. என்னோட கூட காலையில சாப்பிடணும்னு சொன்னான். Your flight is 1 hour late. உன்னுடைய ஃளைட் 1 மணி நேரம் லேட்டா போகுது. Don't go inside now. நீ இப்ப உள்ள போக வேண்டாம். Come and have a meal with me. வா என்னோட சேர்ந்து சாப்பிடலாம்னு. I went with him. நான் அவனோட கூட போனேன். I had a beautiful meal. அழகான சாப்பாடு சாப்பிட்டேன். I had a beautiful juice. அழகான ஜூஸ் குடித்தேன். And I enjoyed my meal. நான் சாப்பாடு ரொம்ப ரசித்து சாப்பிட்டேன். When you are a blessing, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது God will be your blessing. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பார். When you are a blessing, நீங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது God will be your blessing. ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். God made my childhood friend to be in airport even before I give the money to my friend. நான் என் அந்த ஆப்பிரிக்க நண்பருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் என்னுடைய சின்ன வயது சிநேகிதனை ஏர்போர்ட்ல நிப்பாட்டி வைத்திருந்தார். Hallelujah. Hallelujah. Our God is a God of surprises. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆச்சரியத்திற்கு உட்படுத்துகிற ஆண்டவர். Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? Here comes Moses. இங்கே மோசே வருகிறான். A mighty man of God. வல்லமையான தேவ மனிதன். Mightily used by God. தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட மனிதன். You know, Moses' life is very extraordinary. மோசேயுடைய வாழ்க்கை மிகவும் அசாதாரணமானது. The first 40 years of his life. முதல் 40 ஆண்டுகளுடைய வாழ்க்கையிலே It's a life that anybody can dream about. அந்த வாழ்க்கை யாருமே கற்பனை செய்து பார்த்திராத அளவுக்கு பயங்கர வாழ்க்கை. A dream life. ஒரு கனவு வாழ்வு. He was in the palace of Pharaoh. அவன் பார்வோனின் அரண்மனையில இருக்கிறான். He got the beautiful car.
cars. அவனுக்கு அழகான கார் இருக்குது. He got a beautiful bodyguard, the mighty bodyguard. அவனுக்கு நல்ல வாட்டஞ்சாட்டமான பாதுகாவலர்கள் இருக்கிறார்கள். He eats a royal food in the palace. அங்க ராஜாவினுடைய உணவை சாப்பிடுகிறான். Are you there with me? என்னோட இருக்கிறீங்களா? Wherever he goes, the people salute him. எங்கெல்லாம் போறானா ஜனங்கள் அவனுக்கு சல்யூட் பண்ணுவாங்க. He is welcomed, he is high, he got respect, he got everything. அவனுக்கு மரியாதை இருந்தது, அவனுக்கு வரவேற்பு இருந்தது, அவனுக்கு எல்லாமே இருந்தது. Very young, vibrant guy. ஒரு வாலிபன், நல்ல திடகாத்திரமான வாலிபன். Hallelujah. Hallelujah. Beautiful cars. அழகான கார்கள். Beautiful palaces. அழகான அரண்மனைகள். Good friends. நல்ல நண்பர்கள். Got money to play cards. நல்ல பணம் இருக்கு கார்டு விளையாடுறதுக்கு. Got money to go to bar. பணம் இருக்கு பாருக்கு போறதுக்கு. Got money to enjoy the life. வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு பணம் இருக்கிறது. First 40 years a dream life. முதல் 40 ஆண்டுகள் கனவு வாழ்க்கை. But one day ஆனால் ஒரு நாள் his life got changed. அவனுடைய வாழ்க்கை மாறினது. His life changed. ஒரு அவன் வாழ்க்கை மாறினது. Let me tell you something, brothers. நான் உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் சகோதரனே. Our life is not permanent. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. Our life is not permanent. நம்முடைய வாழ்க்கை நிரந்தரமானது அல்ல. Why should I come to church? நான் ஏன் ஆலயத்துக்கு வர வேண்டும்? Why should I go to worship? Why should I go and worship God? நான் ஏன் வந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும்? Everything is good to me. எல்லாம் நல்லா தான இருக்குது. Everything is fine with me. எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. Dear brothers and sisters, அருமையான சகோதரனே சகோதரியே, our life cannot go the way you expect all the time. நீங்கள் நினைத்து பார்க்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கை எப்பொழுதும் போகாது. One day the life, Moses' life got changed. ஒரு நாள் மோசேயின் வாழ்க்கை மாறினது. He killed somebody. அவன் ஒருத்தனை கொலை செய்தான். You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? The Pharaoh came to know about him. அதை பார்வோன் கேள்விப்பட்டான். He fled for his life. Who fled? Moses fled for his life. மோசே தன் வாழ்க்கைக்காக ஜீவனுக்கு பயந்து ஓடி போனான். 40 years blessed life. 40 ஆண்டுகள் ஆசீர்வாதமான வாழ்க்கை. Best of best. ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம். Now one day, ஆனால் ஒரு நாள், one sin, ஒரு பாவம், he lost everything. எல்லாவற்றையும் இழந்து He போனான். lost everything. எல்லாவற்றையும் இழந்து போனான். Look at the wickedness of Pharaoh. இங்கே பார்வோனுடைய துன்மார்க்கத்தை பாருங்கள். 40 years the Moses lived in his palace as a son to Pharaoh. 40 ஆண்டுகள் இந்த அரண்மனையிலே பார்வோனுக்கு ஒரு மகனாக மோசே வாழ்ந்தான். Hallelujah. Hallelujah. Just because he killed a Egyptian, ஒரு எகிப்தியனை அவன் கொலை செய்ததினாலே Pharaoh got angry. பார்வோனுக்கு கோபம் வந்தது. Pharaoh got angry. பார்வோனுக்கு கோபம் வந்தது. Pharaoh wanted to kill Moses. பார்வோன் மோசேயை கொல்ல நினைத்தான். May I tell you something today? ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். People can change any time. மக்கள் எப்பொழுதும் மாறுவார்கள். Your best friends of 25 years உங்களுடைய 25 ஆண்டு கால நண்பன் is not guaranteed to be your best friend for 50 years. இன்னும் ஒரு 50 ஆண்டுகள் உங்களுக்கு நல்ல நண்பனா இருப்பான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. Everybody in the world can change. இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் மாறுவார்கள். 40 years Pharaoh took care of Moses as his own son. 40 ஆண்டுகள் பார்வோன் மோசேயை தன் சொந்த குமாரனை போல பராமரித்தான். But one day ஆனால் ஒரு நாள் Pharaoh changed. பார்வோன் மாறினான். He wanted to kill. அவன் கொலை செய்ய நினைத்தான். Many people came to me. அநேகர் அவனிடத்தில் Many வருவார்கள். people used to tell me, Pastor, அவனிடத்தில் அநேகர் இடத்தில் அவன் சொல்வார்கள், I started a பாஸ்டர், business with my partner. நான் என்னுடைய பார்ட்னரோட இந்த பிசினஸை I தொடங்கினேன். started a business with my childhood friend. என்னுடைய சின்ன வயது நண்பனோடு கூட நான் இந்த பிசினஸை தொடங்கினேன். I never thought he would cheat me. அவன் என்னை ஏமாத்துவான் நான் நினைச்சு கூட பார்க்கல. I never thought he would dump me. அவன் என்னிடத்திலே மோசம் போக்குவான் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. He cheated me, Pastor. ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டான் I பாஸ்டர். lost my money, Pastor. பணம் போயிருச்சு பாஸ்டர். I've seen so many people coming to me and telling me such stories. அநேகர் என்னிடத்திலே வந்து இப்படிப்பட்ட சம்பவத்தை சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன். Pharaoh changed. பார்வோன் மாறினான். Next 40 years அடுத்த 40 ஆண்டு Moses lived the worst life in his life. மோசே தன்னுடைய வாழ்க்கையில மிக மோசமான வாழ்க்கை வாழ்ந்தான். Broken life. உடைந்து போன வாழ்க்கை. He was in the land of Midian. அவன் மீதியான் தேசத்தில் இருக்கிறான். He is flocking the sheep of Jethro. அவன் எத்ரோவின் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான். From palace to the desert. அவன் அரண்மனையிலிருந்து வனாந்தரத்துக்கு வந்துட்டான். No bodyguards now. இப்போ அவனுக்கு பாதுகாவலர்கள் இல்லை. No money now. பணம் இல்ல. No clubbing, no partying now. நல்ல பண ஆடைகள் இல்ல, நல்ல ஒரு சிறந்த கொண்டாட்டங்கள் இல்ல. Everything lost. எல்லாம் போயிருச்சு. 40 years, brother. 40 வருஷம் சகோதரனே. Not 1 or 2 days. ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல. 40 years. 40 நாள். Some people used to come and tell me. சிலர் என்னிடத்துல வந்து சொல்வார்கள், in all days 40 years is not a big deal. பழைய நாட்கள்ல 40 வருஷம்ன்றது ஒரு பெரிய காரியம் இல்லன்னு. Pastor, 50 years ago, நான் 50 ஆண்டுகளுக்கு முன்பாக 1000 rupees was a big money. 1000 ரூபாய் என்பது பெரிய பணம். But now 1000 rupees is nothing. ஆனா இப்ப 1000 ரூபாய்ன்றது ஒண்ணுமே இல்ல. So 40 years is not a big deal in olden days. சோ அதனால பழைய நாட்கள்ல 40 வருஷம்னா அது பெரிய காரியம் இல்லன்னு சொல்வாங்க. Brother, 1000 rupees was big 50 years ago. பிரதர் 1000 ரூபாய் நோட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய காரியமா இருந்தது உண்மை. 40 years was same 50 years ago and even today.
40 வருஷம் என்பது அன்றும் இன்றும் ஒரேதான். Bible says, வேதம் சொல்லுகிறது, when the angel spoke to Sarah, தூதன் வந்து சாராவின் இடத்திலே பேசும்பொழுது she was old, she was 95. அவள் 95 வயது. You know, and Sarah said, சாராள் சொன்னாள், I am old. நான் முதிர் வயதா இருக்கிறேன். Would I conceive a child? நான் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியுமா? If 90 plus is a big age, இப்போ 90க்கு மேலன்றது ஒரு பெரிய வயசுனா, then 80 years is also a big age. அப்ப 80ன்றது ஒரு பெரிய வயசுதான். Are you there with me, church? என்னோடு இருக்கிறீர்களா சகோதரரே? Do you understand what I'm trying to say? நான் சொல்ல வரதை புரிந்து கொண்டீர்களா? If Sarah said that I'm old and I cannot conceive a child, சாராள் நான் முதிர் வயதா இருக்கிறேன், என்னாலே குழந்தை பெற்றெடுக்க முடியுமா என்று அந்த வயதிலே சொன்னால், so God spoke to Moses in the chapter Exodus 3 when he was 80. அப்ப மோசேயின் இடத்திலே ஆண்டவர் யாத்ரா 3 அதிகாரத்திலே பேசும்பொழுது அவனுக்கு அப்பொழுது வயசு 80. 40 years of good life, 40 ஆண்டுகள் நல்ல வாழ்க்கை, 40 years of worse life. 40 ஆண்டுகள் மோசமான வாழ்க்கை. Can I tell you something நான் today? உங்களுக்கு ஒன்றை சொல்லட்டுமா என்று? When somebody is leading a life for 40 years, 40 ஆண்டுகள் வாழ்க்கையை ஒருவர் வாசித்தால், he will be used to that lifestyle. அவன் அந்த வாழ்க்கையிலே பழகி போயிருப்பான். I was in jail. I was doing a jail ministry. நான் ஒரு சிறைச்சாலையிலே ஊழியத்தை செய்து கொண்டு வந்தேன். I visited a man in jail in one country. நான் ஒரு நாட்டிலே ஒரு மனிதனுக்கு ஊழியம் செய்ய வேண்டிய சிறைச்சாலைக்கு போயிருந்தேன். And I met him. I said, "Hey brother." நான் அவனை பார்த்து சொன்னேன், சகோதரனே, Donald Trump became the president of America. டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஜனாதிபதியா வந்திருக்கிறார். Do you know, brother? உனக்கு தெரியுமா சகோதரனே? Now there is 4G and 5G outside. இப்போ 4G 5G வெளிய இருக்குது. Do you know there is Facebook outside? இப்போ Facebookனு வெளிய இருக்குது. Do you know there is WhatsApp outside? இப்போ வெளிய போனினா வாட்ஸ்அப் இருக்குது. That man looked at me. அவன் அந்த மனிதனை பார்த்தான். I don't care. நான் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. I don't care. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. I'm in the jail for 17 years. நான் 17 வருஷம் இந்த ஜெயில்ல இருக்கிறேன். And I will be in jail for next 30 more years. இன்னும் நான் 30 வருஷம் இந்த ஜெயில்ல இருக்கணும். I'm already 60. நான் இப்பொழுது 60 வயசு ஆகுது. And when I'm in the jail for the next 30 years, இன்னும் அடுத்த 30 வருஷம் நான் ஜெயில்ல இருந்தேன்னா I will be 90. எனக்கு 90 வயசு ஆகும். What's the point of knowing about 4G, 3G, 5G? இனிமேல் போய் எதுக்கு 4G 5G இதெல்லாம் தெரிந்து கொள்றதுக்கு என்ன அவசியம் இருக்குது? I am used to this lifestyle. நான் இந்த வாழ்க்கையில பழகிட்டேன். My life, I get up early in the morning. என்னோட வாழ்க்கையை அதிகாலமே எழும்புவேன். I go to work in the jail courtyard. நான் ஜெயில்ல போய் பணி செய்வேன். And I come back and I eat. சாயந்திரம் வருவேன். I talk to my friends. என்னோட நண்பர்களோடு பேசுவேன். I sleep. தூங்குவேன். I am doing this for past 17 years. கடந்த 17 வருஷமாக நான் இதைத்தான் செய்து கொண்டு வருகிறேன். This is my life. இதுதான் என் வாழ்க்கை. I am used to this lifestyle. நான் இந்த வாழ்க்கையில பழகி போய்விட்டேன். Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? Many people used to come and tell me, அநேகர் என்னிடத்தில் வந்து சொல்வார்கள், Pastor, when I cook for my husband, when I cook, பாஸ்டர் நான் என்னோட மனைவிக்கு என்னோட கணவனுக்காக சமைக்கும் பொழுது he never say that my food is good. என் சாப்பாடு நல்லா இருக்குன்னு என் கணவர் ஒரு நாள் கூட சொன்னதில்லை. In the initial days it was difficult for me. அது எனக்கு ஆரம்ப நாட்கள்ல ரொம்ப கஷ்டமா இருந்தது. But now I'm used to that. இப்போ நான் அதுல பழகிட்டேன். I don't care what he says. அவர் சொன்னாலும் பரவாயில்லை, நான் எதை பத்தி கவலைப்படுறது இல்ல. How much ever good I cook, he would say there is no salt. நான் எவ்வளவு நல்லா சமைச்சாலும் அவர் சொல்வார் உப்பு இல்ல என்பாரு. How much ever good I cook, there is no chili. நான் எவ்வளவு அழகா சமைச்சாலும் அவர் சொல்வார் உரப்பு இல்ல என்பாரு. How much ever good I cook, there is no masala. நான் எவ்வளவு நல்லா சமைச்சாலும் சரியா நீ மசாலா சேர்க்கலன்னு சொல்வாரு. Pastor, I'm married for 20 years. பாஸ்டர் நான் இப்ப கல்யாணமா 20 வருஷம் ஆகுது. I am used to that. இப்போ நான் அதுல பழகிட்டேன். I am used to that. நான் அதுல பழகிட்டேன். I never expect my husband to say good food. என் கணவன் என்னிடத்துல சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறது இல்ல. Why? 20 years 20 வருஷம் every day I'm hearing this. ஒவ்வொரு நாளும் நான் அத தான் கேக்குறேன். I am used to that. நான் அதுல பழகிட்டேன். There are many wives used to the abuse of the husband. அநேகர் தன்னுடைய கணவனுடைய வேதனை படுத்துகிறதிலேயே பழகி விட்டாங்க. Are you there with me? என்னோட இருக்கீங்களா? Moses was used to a lifestyle. மோசேக்கு ஒரு புதிய வாழ்க்கையிலே அவன் பழகிட்டான். 40 years. 40 ஆண்டுகள். In the initial days when he got into desert, அவன் அந்த வனாந்தரத்திலே போன அந்த ஆரம்ப வருஷங்களிலே he would have had a hope of going back to Egypt. எகிப்துக்கு எப்படியாகிலும் போயிடலாம்னு உனக்கு ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். I know many people who lost the business. அநேகர் வியாபாரத்தை இழந்தவர்கள் After 5 years they thought they can make it again. 5 ஆண்டுகளுக்கு பின்பு யோசிப்பாங்க எப்படியாவது நம்ம பரவாயில்லை விட்ட பிசினஸ் திரும்பி எடுத்துறலாம். Now 25 years. ஆனா இப்போ 25 வருஷம் ஆயிருச்சு. They don't have any strength to bring the business back. இப்போ அந்த வியாபாரத்தை அவங்களால திரும்பி கொண்டு வர பலன் இல்ல. I'm used to that, pastor. நான் அதுல அப்படி பழகிட்டேன். I am used to that. அப்படி பழகிட்டேன். Hallelujah. Hallelujah. Are you there with me? என்னோட இருக்கீங்களா? Moses is used to a lifestyle. மோசே ஒரு வாழ்க்கையிலே பழகி விட்டான். He is now, Bible says he was 4 score. 4 score means 20 into 4. 20 into 4 is 80. வேதத்திலே அவனுக்கு வயது 80 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Exodus 7:7. யாத்ராகமத்தின் புத்தகம் 7:7. He was 80-year-old when God spoke to him. ஆண்டவர் அவனிடத்திலே பேசும் பொழுது அவனுக்கு வயது 80. Hallelujah. Hallelujah. Are you there with me today? என்னோட இருக்கீங்களா இன்று காலையிலே? 80-year-old grandfather. 80 வயசு தாத்தா. He is walking. அப்படியே நடந்து போறாரு. He got the sheep with him. அவரோட ஆடு இருக்குது.
he is going towards the Mount Horeb. அவர் ஓரேப் மலை பக்கம் போறாரு. Now he see a bush. அவர் ஒரு முச்செடியை பார்க்கிறார். I love the passage. இந்த சம்பவம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. This is where we are going to get into the message. இங்க தான் நம்ம இன்னைக்கு செய்திக்குள்ள போறோம். Oh, 40 years of lifestyle. 40 ஆண்டு வாழ்க்கை. Oh, 40 years of burden. 40 ஆண்டுகள் பாரம். 10 years of tumor. 10 வருஷம் கட்டி. 20 years of mortgage. 20 வருஷம் கட்டு. 25 years of family problem. 25 வருஷம் குடும்பத்துல பிரச்சனை. And Moses is walking. மோசே நடக்கறான். And Moses is walking. மோசே நடக்கறான். And he was looking around. அவன் அப்படியே சுத்தி பார்க்கறான். And suddenly he got a shock. அவனுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி. Hey, here comes a bush. இங்க ஒரு முச்செடி இருக்கு. Here comes a bush. இங்க ஒரு முச்செடி இருக்கு. Something different with the bush. இந்த முச்செடியில ஏதோ வித்தியாசமா ஒன்று இருக்கு. And what is the difference in the bush? அந்த முச்செடியில காணப்பட்ட வித்தியாசம் என்ன? Do you know what it is? அது என்ன தெரியுமா? There was fire over the bush. அந்த முச்செடியின் மேல அக்கினி எரிந்து கொண்டிருக்கிறது. There are so many bushes there. அங்க अनेक முச்செடிகள் இருக்கிறது. But in this bush, ஆனால் இந்த முச்செடியில there was fire over it. அக்கினி அதன் மேல இருக்குது. A different fire. ஒரு வித்தியாசமான A அக்கினி. fire that was not consuming. அந்த அக்கினி அதை அவித்து போடுகிற அக்கினி அல்ல. Bible says. வேதம் சொல்லுகிறது. Moses says like this. மோசே எப்படியாக சொல்லுகிறான்? Let me turn aside. நான் இங்க நின்று. Let me turn aside. நான் போய். There is a point there. அங்கதான் காரியம் இருக்கிறது. Let me turn aside. நான் போய். And have a look at this great sight. இந்த பெரிய சம்பவத்தை நான் பார்க்க போறேன். ஆச்சரியமான காரியத்தை பார்க்க போகிறேன். ஏது ஆச்சரியமான காரியம்? ஏது அற்புதமான காரியம்? What is that great sight? எது பெரிய காரியம்? பெரிதான காணப்பட்ட காரியம் என்ன? எது ஆச்சரியமான காரியம்? What is that great sight? எது அந்த அற்புதமான காரியம்? Fire in the bush. முச்செடியின் மேலே அக்கினி. Fire in the bush. முச்செடியின் மேல் அக்கினி. That is a great sight to watch. அதுதான் பெரிய காணப்படத்தக்கதான ஒரு ஆச்சரியமான காரியம். Moses was in the palace, brother. மோசே அரண்மனையில இருந்தான் சகோதரனே. He have seen all the best flowers. அவன் அந்த அரண்மனையில अनेक அழகழகான வண்ண பூக்களை பார்த்திருக்கிறான். He have seen the roses, orchids and alpines and all the best of best. எல்லா வித்தியாசமான வகையான अनेक பூக்களை அவன் பார்த்திருக்கிறான். He is looking at the wild bush. ஆனா இப்பொழுது அவன் காட்டுல இருக்கிற முள்செடியை பார்க்கறான். When he was in the palace, he didn't say, let me have a look at this beautiful and blessed great dahlia. அவன் அரண்மனையில இருக்கும் பொழுது என்ன அழகான பூக்கள் எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அவன் சொல்லல. But in the desert, ஆனால் வனாந்தரத்திலே he looked at a wild bush. அந்த காட்டு முட்செடியை பார்த்தான். May I tell you something நான் today? உங்களுக்கு சொல்லட்டுமா இன்று? When the Holy Spirit comes upon you, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வரும் பொழுது you can be a wild bush. நீங்கள் ஒருவேளை காட்டு முட்செடியா You can be an uneducated person. நீங்க படிக்காத ஆளா இருக்கலாம். You can be a man without much money. உங்கள்ட்ட அதிக பணம் இல்லாம இருக்கலாம். You must have been born in a family where there is no great lineage. உங்களுடைய குடும்பத்தில பெரிய உயர்வான ஆட்கள் யாரும் இல்லாம இருக்கலாம். But if the Holy Spirit comes upon you, ஆனால் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வந்து but if the anointing comes upon you, அபிஷேகம் உங்கள் மேல் வரும் பொழுது, but if the fire comes upon you, அக்கினி உங்கள் மேல் வரும் பொழுது, you are always a great sight to watch. நீங்கள் எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க காரியமாய் மாறி விடுவீர்கள். You are always a great sight to watch. அநேகர் பார்த்து ஆச்சரியப்படுகிறவர்களாய் மாறி விடுவீர்கள். I want to tell you today, நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன் என்று. don't care about the family that you born into. நீங்கள் பிறந்த குடும்பத்திலே குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். Don't care about the education that you got. உங்களுடைய நீங்கள் இந்த எவ்வளவு படித்திருக்கிறீர்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். But care about the anointing you carry. ஆனால் நீங்கள் சுமந்து செல்கிற அபிஷேகத்தை பொறுப்பாய் பார்த்துக் கொள்ளுங்கள். Care about the fire you carry. நீங்கள் சுமந்து செல்கிற அக்கினியை கவனியுங்கள். Don't trade your anointing for anything else. உங்களுடைய அபிஷேகத்தை வேற ஒன்றுக்காக இழந்து போகாதீர்கள். Don't trade your anointing for business. உங்களுடைய அபிஷேகத்தை வியாபாரத்துக்காக இழந்து போகாதீர்கள். Don't trade your anointing for job. உங்களுடைய அபிஷேகத்தை வேலைக்காக இழந்து போகாதீர்கள். Don't trade your anointing for friendship. உங்களுடைய அபிஷேகத்தை நண்பர்களுக்காக இழந்து போகாதீர்கள். Anointing is too expensive. அபிஷேகம் மிகவும் விலையேறப்பட்டது. Keep your anointing always on you. உங்களுடைய அபிஷேகத்தை உங்கள் மேல எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். Hallelujah. Hallelujah. One businessman came to me in Singapore. சிங்கப்பூர்ல ஒரு வியாபாரி என்னிடத்துல வந்தார். And he said, I asked him, do you drink, brother? நான் அவரிடத்துல கேட்டேன், நீங்க தண்ணி குடிப்பீங்களான்னு. Are you a drunkard? நீங்க தண்ணி அடிக்கிறீங்களா உங்களா? He looked at me and he said, அவர் என்னை பார்த்து சொன்னார், Pastor, I am a businessman. அவர் சொன்னார், பாஸ்டர் நான் ஒரு பிசினஸ்மேன். I sit across the table to deal the business. நான் பிசினஸ் காரியங்களை ஒழுங்கு செய்வதற்கு எப்படி ரெண்டு பேரோடு பேசுவேன். And when I sit across the table, அந்த டேபிள்ல நான் உட்கார்ந்து பேசும் பொழுது they drink beer. அவர்கள் அங்கே பீர் குடிப்பார்கள். They drink whiskey. அங்கே விஸ்கி குடிப்பார்கள். I have to drink whiskey. நான் அவங்களோட சேர்ந்து விஸ்கி குடித்தாகணும். Only then my business can come to a deal. அப்பதான் நான் ஏற்படுகிற அந்த வியாபார ஒப்பந்தம் ஒழுங்காகும். When they drink whiskey, அவர்கள் விஸ்கி குடிக்கும் பொழுது it's not good for me to drink water. அப்ப நான் தண்ணி குடிக்கிறது எனக்கு நல்லது இல்ல. Do you know why? ஏன் தெரியுமா? And they will feel insulted. அவங்கள நம்ம அவமதிக்கிறோம்னு அவங்க நினைப்பாங்க. I looked at him. அவனை பார்த்தேன். If your right hand is hindering
preventing you from going to heaven, உங்களுடைய வலது கை நீங்க பரலோகத்துக்கு போவதிலிருந்து உங்களை தடுக்குமானால் cut it and throw it out. வெட்டி எறிந்து போடுங்க. Cut it and throw it out. வெட்டி எறிந்து போடுங்க. It is better to go to heaven with one hand. ஒரு கையோடு பரலோகத்துக்கு போவது நல்லது. Don't trade your anointing. உங்கள் அபிஷேகத்தை மற்றவைகளுக்காக இழந்து போகாதீர்கள். Keep your anointing always on you. உங்கள் மேலே உங்கள் அபிஷேகத்தை எப்போதும் வைத்துக் கொள்ளுங்கள். Are you there with me, church, today? என்னோடு இருக்கிறீர்களா சபையே இந்த காலையிலே? Hallelujah. 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 Now Moses turned aside மோசே எப்படி திரும்பி பார்த்தான்? and he looked at the beautiful sight. அந்த அருமையான காட்சியை பார்த்தான். The Bible says, வேதம் சொல்லுகிறது, the Lord saw that Moses turned aside. ஆண்டவர் மோசே திரும்பி பார்க்கிறதை ஆண்டவர் பார்த்தார். Did you notice that word? அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? The Lord saw, Exodus chapter 3, the Lord saw. யாத்ராகமம் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் பார்த்தார். What did he see? எதை பார்த்தார்? That Moses turned aside. மோசே இதை பார்க்க திரும்புகிறதை ஆண்டவர் பார்த்தார். And then God said, அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், Moses, மோசே மோசே, are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? Every single turn you make, God is watching over you. நீங்கள் திரும்புகிற ஒவ்வொரு திருப்பத்தையும் ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறார். Every single turn you make to bar, to pub, to church, to crusade, God is watching over you. நீங்கள் சபைக்காக கூட்டங்களுக்காக நீங்கள் திரும்புகிற ஒவ்வொரு திருப்பத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். Whether you make it to right place or you make it to wrong place, God is watching over you. நீங்கள் நல்ல இடத்திற்கு திரும்புகிறீர்களோ கெட்ட இடத்துக்கு திரும்புகிறீர்களோ ஆண்டவர் உங்கள் திருப்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார். Nothing can be hidden from him. அவருக்கு முன்பாக ஒன்றும் மறைத்து வைக்க முடியாது. When the Lord saw that, ஆண்டவர் அதை பார்த்த பொழுது what did God see? ஆண்டவர் எதை பார்த்தார்? He turned aside to see the fire. அவன் அக்கினியை பார்க்க திரும்பினதை பார்த்தார். If God see you turning to come to church, ஆண்டவர் நீங்கள் சபைக்கு வர திரும்புகிறதை பார்ப்பாரானால் He will watch over you அவர் உங்களை பார்ப்பார். and He will start speaking to you. அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். When you come to church, நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது, when you make the decision to come for the revival prayer, நீங்கள் எழுப்புதல் ஜெபத்துக்கு வர ஒரு தீர்மானம் எடுக்கும் பொழுது, when you make a decision to give to the kingdom of God, நீங்கள் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக கொடுக்க தீர்மானிக்கும் பொழுது, you know what happens? என்ன நடக்கும் தெரியுமா? He will watch over you. அவர் உங்களை பார்ப்பார். And that turn you make, நீங்கள் திரும்புகிற அந்த திருப்பம், He will not be quiet. அவர் அமைதியா இருக்க He will மாட்டார். speak to you. அவர் உங்களிடத்தில் பேசுவார். And when He speaks, அவர் பேசும் பொழுது your life will be changed. உங்கள் வாழ்க்கை மாற்றமடையும். Hallelujah. Hallelujah. Are you there with me, brother? என் அருமையான சகோதரனே, When you come to church, நீங்கள் ஆலயத்துக்கு வரும் பொழுது your neighbor may not see that. உங்களுடைய நண்பர் உள்ளவங்களை பார்க்காமல் I இருக்கலாம். have seen many people in our ministry. எங்களுடைய ஊழியத்தில் நான் அநேக மக்களை பார்க்கிறேன். They will take the push. அவர்கள் பர்ஸை எடுத்து They will take the best note. அந்த சிறந்த காணிக்கை எடுக்கும் பொழுது, They will keep it in their hand அவருடைய கையில வைக்கும் பொழுது, without anybody seeing. யாரும் பார்க்காம இருக்கும் பொழுது, They will keep it in the offering box. அதை அப்படியே அந்த காணிக்கை பையில Hey, வைப்பார். your neighbor may not see that. அது பக்கத்துல உள்ளவங்க அதை பார்க்கல. Your pastor may not see உங்க that. பாஸ்டர் ஒருவேளை அதை பார்க்காம Your இருக்கலாம். brother may not see உங்க that. சகோதரர் அதை பார்க்காம But இருக்கலாம். every single turn you make, ஆனால் நீங்கள் எடுத்த ஒவ்வொரு there திருப்பத்தையும் is a heaven watching over you. பரலோகம் உங்களை பார்த்து There is கொண்டிருக்கிறது. a heaven watching over you. பரலோகம் அதை பார்த்து And கொண்டிருக்கிறது. when heaven watch over you, அதுக்கு பரலோகம் என்ன செய்யும்? He will start speak to you. அவர் உங்களோடு பேச ஆரம்பிப்பார். When He speaks to you, அவர் உங்களோடு பேசும் பொழுது your life will be changed. வாழ்க்கை மாற்றம் மாறும். Look at the person beside உங்க you. பக்கத்துல இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, He is watching over me. அவர் உங்களை பார்த்து He கொண்டிருக்கிறார். is watching over you. அவர் உங்களை பார்த்து Oh, கொண்டிருக்கிறார். He is watching over me. ஓ, அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். Are you there with me, church? என்னோடு இருக்கிறீர்களா சபையே? When I got into full-time ministry, நான் முழு நேர ஊழியத்திற்கு வந்த பொழுது I did not have money to drink tea. எனக்கு டீ குடிக்க கூட காசு கிடையாது. I'm not talking about an experience 10 years ago. நான் ஏதோ 10 வருஷம் அனுபவத்தை சொல்லல. I'm talking the things that has happened 5 years ago. 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இப்போ நடந்ததை நான் சொல்றேன். When I left my job and got into full-time ministry, நான் வேலையை விட்டுட்டு முழு நேர ஊழியத்துக்கு வந்த பொழுது, you know, I had a very big dream about full-time ministry. நான் இந்த முழு நேர ஊழியத்தை குறித்து பெரிய கனவு எனக்கு இருந்தது. Because whenever I turn on the television, ஏன்னா நான் எப்பலாம் டிவி ஆன் பண்றேனோ, in the God channel or any other channel, காட் டிவி மத்த டிவிகளை பார்க்கும் பொழுது, the preacher comes in a Cadillac car. அந்த பிரீச்சர் ஒரு விலை உயர்ந்த கார்ல வருவாரு. There will be somebody coming out of the car. அவர் கார்ல இருந்து ஒருத்தர் வெளியே வருவார். They will open the door. அவர்கள் வந்து கதவை திறந்து Then the விடுவார்கள். preacher will slow motion walk. அந்த போதகர் அப்படியே ஸ்லோவா நடந்து வருவார். There will be 2 bodyguards left side. அவர்களுக்கு 2 பாதுகாவலர்கள் முன் சைடுல இருப்பாங்க. There will be 2 bodyguards right side. அவருடைய வலது கை பக்கமா ஒரு பாதுகாவலன், இடது கை பக்கம் ஒரு பாதுகாவலன் இருப்பார்கள். I don't say it is wrong. அது தப்புன்னு நான் சொல்லல. It is good. அது நல்லது. But that was my expectation. ஆனால் அதுதான் நான் எதிர்பார்த்தேன். Oh, I'm going to leave
leave my job. நான் வேலையை விட்டுட்டு போறேன். Tomorrow I'm going to be a full-time man of God. நாளையில இருந்து நான் ஒரு முழு நேர தேவ I'm ஊழியர். going to have a beautiful car. எனக்கு ஒரு நல்ல கார், அழகான கார் இருக்கும். Two people will open the door. ரெண்டு பேர் வந்து என் கதவை திறந்து விடுவாங்க. Two bodyguards left side, two bodyguards right side. ரெண்டு பாதுகாவலர் வலது பக்கம், ரெண்டு பாதுகாவலர் இடது பக்கம். The camera shutter bugs all the time. எப்பொழுதும் என் மேல கேமரா ஒளி அடிச்சிட்டே இருக்கும். நிறைய பேர் போட்டோ எடுப்பாங்க. What a celebrity life. ஓ எவ்வளவு பெரிய செல்வந்த வாழ்க்கை. Next day I became a pastor. அதனால நான் போதகராய் வந்து Next day I became a போதகராய் வந்து அடுத்த நாள் I became a pauper. You know, I became a poor man. நான் ஒரு பெரிய ஏழையா மாறிட்டேன், தரித்திரனா மாறிட்டேன். Not even a cat came and gave me 10 rupees. ஒரு பூனை கூட வந்து ஒரு 10 ரூபாய் கொடுக்கல. Hallelujah. Hallelujah. I don't have car now. என்கிட்ட கார் இல்ல இப்போ. I don't have bodyguards now. எனக்கு பாதுகாவலர்கள் இல்ல. I don't have money to drink tea. டீ குடிக்க கூட காசு இல்ல. நான் சொன்ன ஆண்டவரே, Lord, what is this? ஆண்டவரே இது என்ன என்று கேட்டேன். Lord looked at me. ஆண்டவர் என்னை பார்த்தார். I called you to serve me. எனக்கு ஊழியம் செய்ய நான் உன்னை I didn't call you to be in Bollywood. நீ பெரிய பாலிவுட்ல போய் இருக்கிறதுக்கு நான் உன்னை அழைக்கல. I didn't call you to be in Hollywood. நீ ஹாலிவுட்ல போய் இருக்கிறதுக்கு நான் உன்னை அழைக்கல. I called you to serve me. நீ எனக்கு ஊழியம் செய்ய உன்னை அழைத்தேன். Even when I did not have 10 rupees. 10 ரூபாய் எனக்கு இல்லாம இருக்கும் பொழுது கூட. Whenever the offering bag comes. எப்பொழுதெல்லாம் காணிக்கை போய் வருகிறதோ. I will open my purse. நான் என் பர்ஸை திறந்து. I will take the best note. சிறந்த அந்த காசை நான் வெளியே எடுத்து. If it is 1 rupee. அது 1 ரூபாயா இருந்தாலும். I will take that only 1 rupee coin. அந்த 1 ரூபாய் காயினை நான் அப்படியே எடுத்து. If it is 5 rupees. அது 5 ரூபாய் காயினா இருக்குமானா. I will take that only 5 rupees coin. 5 ரூபாய் காயினை நான் அப்படியே எடுத்து. And I will pray. நான் ஜெபம் பண்ணுவேன். And I will keep it in the offering box. நான் அதை அப்படியே காணிக்கையில போடுவேன். I would not think how I will live tomorrow. நாளைக்கு நான் எப்படி வாழ்வேன்னு சொல்லி நான் யோசிப்பதில்லை. I would not think how I'm going to drink coffee tomorrow. நாளைக்கு நான் எப்படி காபி குடிப்பேன்னு நினைப்பதில்லை. I will take the best. அந்த சிறந்ததை நான் எடுத்து. And I will put it in the offering box. அந்த காணிக்கை பையிலே போடுவேன். Let me tell you something. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். Pastor did not see that. அதை போதகர் பார்க்கவில்லை. Brother did not see that. சகோதரன் அதை பார்க்கவில்லை. Worship leader did not see that. ஆராதனை வீரர் அதை பார்க்கவில்லை. My God saw that. ஆண்டவர் அதை பார்த்தார். He blessed me abundantly. அவர் என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதித்தார். I am more than a blessed person. நான் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். May I tell you something today? நான் ஒன்று இன்னைக்கு சொல்லட்டுமா? Every single turn you make for Jesus, இயேசுவுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு திருப்பங்களையும் God is watching over that. ஆண்டவர் உங்களை பார்த்து And கொண்டிருக்கிறார். He will bless you. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Hallelujah. 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 A broken Moses. ஒரு உடைந்து போன மோசே. A Moses with 40 years of burden. 40 ஆண்டுகள் பாரத்தோடு உள்ள மோசே. No money. பணம் இல்ல. No position. ஆஸ்தி இல்ல. He saw the bush. அவன் அந்த முச்செடியை பார்க்கிறான். Lord started speaking to him. ஆண்டவர் அவனோடு பேச ஆரம்பித்தார். And shall we turn Exodus chapter 3? மறுபடியும் யாத்திராகமம் 3 அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Verse 7 says. 7வது வசனம் சொல்லுகிறது. And the Lord said. அப்பொழுது கர்த்தர், I have surely seen the oppression of my people. எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்த்து and have heard their cry. அவர்களுடைய உபத்திரவத்தை பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். And for I know their sorrows. அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். Surprising. இது ஆச்சரியமாய் இருக்கிறது. Surprising. ஆச்சரியமாய் இருக்கிறது. God is speaking to Moses. மோசேயினிடத்திலே ஆண்டவர் பேசுகிறார். When God speaks to me, ஆண்டவர் என்னிடத்திலே பேசும்பொழுது if I was Moses, நான் மோசேயாக இருந்திருப்பேனானால், and God starts speaking to me, ஆண்டவர் என்னிடத்திலே பேச ஆரம்பித்தால், be joy, this is Lord Almighty. இது கர்த்தர் சர்வவல்லமையுள்ள கர்த்தர் பேசுகிறேன். You know what I would be expecting? நான் என்ன எதிர்பார்ப்பேன் தெரியுமா? Be joy. I saw your problem. பிரச்சனையை நான் பார்த்தேன். I saw your 40 years of struggle. 40 வருஷம் நீ பட்ட கஷ்டத்தை பார்த்தேன். I know you're from palace. நீ அரண்மனையில் இருந்தது எனக்கு தெரியும். But now I know you are in the desert. இப்போ நீ வனாந்தரத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். So I'm going to bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன். I'm going to lift you. நான் உன்னை உயர்த்த போறேன். I'm going to make your name great. உன்னுடைய பேரை பெருமைப்படுத்த போறேன். This is what I would be expecting. இதத்தான் நான் எதிர்பார்த்திருப்பேன். This is what you would be expecting. இதத்தான் நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. But God is looking at a broken man. ஆனால் உடைந்து போன அந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து, God is looking at a man who has got nothing in his life. தன்னுடைய வாழ்க்கையில ஒன்றுமில்லாத அந்த மனிதனை ஆண்டவர் பார்த்து, And what did God say? ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? What did God say? ஆண்டவர் என்ன சொன்னார்? மோசே, I know you are in trouble. எனக்கு தெரியும் நீ பிரச்சனையில இருக்க. I know you are broken. எனக்கு தெரியும் நீ உடைஞ்சிருக்க. But I have not called you for that. ஆனா நான் உன்னை அதுக்கு அழைக்கல. There is a people in oppression. இங்கே ஒடுக்கப்பட்ட ஜனங்கள் There இருக்கிறார்கள். is a people in struggle. இங்கே போராட்டத்தில் இருக்கிற மக்கள் There is a இருக்கிறார்கள். people in slavery. இங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிற மக்கள் I இருக்கிறார்கள். need you for that. நான் உன்னை அதற்காக அழைக்கிறேன். Are you there with me, church? என்னோடு இருக்கிறீங்களா சபையே? When God calls you to be in the church, ஆண்டவர் உங்களை சபைக்கு வரும்படி அழைக்கும் பொழுது, it's not about your car alone. அது உங்களுடைய காரை பத்தி அல்ல. It's not about your business alone.
தொழிலை பத்தி மாத்திரமல்ல, It's not about healing அது alone. உங்களுடைய சுகத்தை மாத்திரமல்ல, It's about serving the people. அது ஜனங்களுக்கு ஊழியம் செய்வது. It's about oppressed people. இது ஒடுக்கப்பட்ட ஜனங்களை பத்தியது. Are you there with me today? என்னோடு இருக்கிறீங்களா அந்த காலையிலே? Are you there with me today? என்னோடு இருக்கிறீங்களா அந்த Are you காலையிலே? there with me today? என்னோடு இருக்கிறீங்களா அந்த காலையிலே? Hallelujah. 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 God called you, brother. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் God சகோதரனே. called you, sister. ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார் சகோதரியே. How many of you can say with me? எத்தனை பேர் என்னோடு கூட சேர்ந்து சொல்லலாம்? God called me. ஆண்டவர் என்னை The அழைத்திருக்கிறார். hand of the Lord is upon me. கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. I have heard the Lord speaking to me. ஆண்டவரிடத்தில் பேசுகிறதை கேட்டேன். Lift up your hands. கையை உயர்த்துங்கள். Lift up your hands. கைகளை உயர்த்துங்கள். And then say with me. என்னோடு சொல்லுங்கள். It's not for me alone. அது எனக்காக மாத்திரமல்ல. It's not for me alone. எனக்காக மாத்திரமல்ல. It's for the people, those who are oppressed. அது ஒடுக்கப்பட்ட ஜனங்களுக்காகவே. It's for the people, those who are broken. அது உடைந்து போன ஜனங்களுக்காக. Hallelujah. 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 Are you there with me, church? என்னோடு இருக்கிறீங்களா சபையே? Hallelujah. 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 If somebody who don't have a heart for those who are broken, யா உடைந்து போனவர்களுக்காக ஒரு இருதயம் இல்லாத ஒருவனுக்கு you don't expect God to use you. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் என்று நினைத்து கூட Don't பார்க்காதீங்க. expect God to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்க்காதீங்க. In the book of John, யோவான் புத்தகத்திலே, if I'm not wrong, in the book of John chapter 21, I don't want you to read. நீங்கள் அதை இப்பொழுது வாசிக்க வேண்டியதில்லை. யோவான் 21 என்று If I'm not நினைக்கிறேன். wrong, 21:16 I think. 21:16 என்று நினைக்கிறேன். Jesus looked at Peter. இயேசு பேதுருவை பார்த்து, Simon, Simon, சீமோனே சீமோனே, son of Jonah, யோனாவின் குமாரனே, do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? Do you love me? என்னை நேசிக்கிறாயா? Peter said, Lord, I love you. அவன் சொன்னா, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். What did Peter say? பேதுரு என்ன சொன்னான்? Lord, I love you. ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். He said to him again and second time, அவர் மறுபடியும் இரண்டாம் தரம் அவர் அவனை நோக்கி, Simon, son of Jonah, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, do you love me? நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா He என்றார். said to him, yes, Lord. அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே உம்மை And the Bible says like this, வேதம் இப்படியாக சொல்கிறது. and Lord asked him third time, do you love me? மூன்றாம் தரம் அவர் அவனை நோக்கி, நீ என்னை நேசிக்கிறாயா என்று And he கேட்டார். said to me, Lord, you know all things, you know that I love you. நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர். Jesus said to him, இயேசு அவனை பார்த்து, feed my sheep. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Feed my sheep. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. Do you love Jesus? நீங்கள் இயேசுவை நேசிக்கிறீர்களா? Do you say that, Lord, I love you? நீங்கள் ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று Do சொல்கிறீர்களா? you say, Jesus, I love you? இயேசுவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்கிறீர்களா? I have a heart for broken people. உங்களுக்கு உடைந்து போன ஜனங்களை குறித்த பாரம் இருக்கிறதா? Hallelujah. ஹalleluya. Peter, பேதுருவே, I am doing all these good things for you. நான் எல்லா இந்த நல்ல காரியத்தை உனக்கு செய்றேன். You are enjoying the best. நீ சிறந்ததை அனுபவிக்கிறாய். Do you love me, Peter? நீ என்ன நேசிக்கிறியா பேதுருவே? Do you love me, Simon? நீ என்ன நேசிக்கிறியா சீமோனே? Do you really love me? நீ உண்மையிலே என்ன நேசிக்கிறாயா? Simon said, yes, Lord. சீமோன் சொன்னா, ஆமா ஆண்டவரே I love you. நான் உம்மை நேசிக்கிறேன். God said, hey, ஆண்டவர் சொன்னார், I'm not talking about that love. நான் அந்த அன்பு குறித்து பேசல. I'm not talking about that love. அந்த அன்பு குறித்து பேசல. The love that you say to your friend, that's not that love. உன் நண்பனை பார்த்து நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்றியா, அந்த அன்பு குறித்து நான் The பேசல. love that you say looking at your mother, not that love. உங்க அம்மாவை பார்த்து நான் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றீங்களா, அந்த அன்பு குறித்து The நான் love பேசல. that you look at your wife and say, that not that love. உங்க மனைவியை பார்த்து நீங்க சொல்லுகிற அந்த அன்பை குறித்து நான் பேசல. The love that you look at God and say is that loving his people. நான் உங்களிடத்திலே சொல்லுகிற அன்பு ஆண்டவருடைய ஜனங்களை நேசிக்கிற அன்பு. If you love Jesus, நீங்கள் இயேசுவை நேசிப்பீர்களானால் you will have a heart for people. உங்களுக்கு ஜனங்களை குறித்த ஒரு பாரம் இருக்கும். You will have a heart for people. ஜனங்களின் மேலே ஒரு ஒரு பாரம் உங்களுக்கு இதயத்தில் இருக்கும். Simon, do you want to know, do you love me? சீமோனே, நீ என்ன நேசிக்கிறாயா? Do you want to know that whether you love me or not? நீ என்ன நேசிக்கிறாயா இல்லையான்னு உனக்கு தெரியணுமா? Then look at yourself. உன்னையே பாரு. Do you love my people? என் ஜனங்களை நேசிக்கிறியா? Do you love to feed them? அவங்களை போஷிக்கிறதுக்கு நீ விரும்புறியா? Then you love me. அப்ப நீ என்ன நேசிக்கிறேன்னு Then you love me. அப்ப நீ என்ன நேசிக்கிற? You don't look at my people. நீ என் ஜனங்களை பார்க்கலனா? You don't have a heart for them. நீ அவர்களுக்காக உனக்கு ஒரு இருதயம் இல்லனா? You don't want to cry for the brother who is crying. நீ அழுகிற ஜனங்களுக்காக நீ அழ உனக்கு விருப்பம் இல்லனா? You don't want to pray for those who are broken. உடைந்து போனவர்களுக்காக ஜெபிக்க உனக்கு மனம் இல்லனா? Then Simon, சீமோனே, you are not loving me. நீ என்ன நேசிக்கல. You are not loving me. நீ என்ன நேசிக்கல. I want to tell you, dear brothers and sisters. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே. Lord looked at Moses. ஆண்டவர் மோசேயை பார்த்து சொன்னார். Lord said, hey,
ஆண்டவர் சொன்னாரே, I see in the oppression of my people. ஒடுக்கப்பட்ட என் ஜனங்களுடைய ஒடுக்கத்தை நான் பார்த்தேன். I want to tell you today, dear brothers. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான சகோதரனே, I want to tell you today, dear sisters. அருமையான சகோதரியே, உங்களுக்கு சொல்லுகிறேன், You are in this place because God called you to be here. நீங்கள் இந்த இடத்துல இருப்பதற்கு காரணம் ஆண்டவர் உங்களை இங்கே இருக்கும்படி அழைத்திருக்கிறார். Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that God called me to be here? ஆண்டவர் உங்களை இங்கே இருக்கும்படி அழைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that God wants you to be here today? ஆண்டவர் இந்த காலையில நீங்கள் இங்கே இருக்கும்படி உங்களை அழைத்திருக்கிறார் என்று விசுவாசிக்கிறீர்களா? Do you believe that? நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? Amen. Amen. And you know what? ஏன் தெரியுமா? The primary purpose of that அதனுடைய பிரதான நோக்கம் is that God wants you to be a part of revival that He's going to bring to the oppressed people. ஒடுக்கப்பட்ட ஜனங்களின் மத்தியிலே ஆண்டவர் கொண்டு வர போகிற பெரிய எழுப்புதலுக்கு பங்காளர்களா இருக்கும்படியே ஆண்டவர் உங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார். Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? That is the primary purpose. அதுதான் பிரதான நோக்கம். That is the primary purpose. அதுதான் பிரதான That நோக்கம். is the primary plan. அதுதான் பிரதான திட்டம். Hallelujah. Hallelujah. You know, I got few wonderful young men of God in ministry. என் ஊழியத்திலே என்னோடு கூட நல்ல இளம் வாலிபர்களை ஆண்டவர் என்னோடு The வைத்திருக்கிறார். last year there was a brother who came with me here. கடந்த முறை என்னோடு கூட இங்கே வந்திருந்தார் அருமை சகோதரர். When the brother last year those who came, the brother when he came into Christ, இந்த போன முறை வந்திருந்த சகோதரன் அவர் கர்த்தர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பொழுது he was riding a bike. அவர் ஒரு வாகனத்தை ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டிட்டு இருந்தார். Pulsar 150. பல்சர் 150. Hallelujah. Hallelujah. Do you love bike riding? பைக் ஓட்டுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? Anyone who likes bike riding? பைக் ஓட்டுறது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? You ride with me, you won't win, brother. நீங்க என் கூட ஓட்டி பாருங்க, நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. Of course I don't ride bike now. ஆனா இப்போ நான் பைக் ஓட்டுறது இல்ல. Hallelujah. Hallelujah. So this boy was riding bike and he came to church. அவர் பைக் ஓட்டி கொண்டு சபைக்கு வந்தார். And he was working in a normal company. ஒரு சின்ன கம்பெனில ஒரு வேலை செய்து கொண்டிருந்தார். He was not a Christian. அவர் ஒரு கிறிஸ்தவர் கிடையாது. We prayed for him. நாங்கள் அவருக்காக ஜெபித்தோம். So he and his whole family became Christians. அவரும் அவருடைய முழு குடும்பமும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவர்களாய் மாறினார்கள். And everyone became born again. Everyone took baptism. ஒவ்வொருவரும் மறுபடியும் பிறந்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். Hallelujah. Hallelujah. 3 months later, 3 மாதத்துக்கு பின்பு he came to me one day morning. அவர் ஒரு நாள் காலையில என்னிடத்தில் Said, வந்தார். brother, you have to pray for me. சகோதரன் எனக்காக நீங்க ஜெபிக்க He வேண்டும். was crying and crying and crying. அழுது கொண்டே இருக்கிறார். And he said, brother, you have to pray for me. சகோதரனே நீங்கள் எனக்காக ஜெபிக்க வேண்டும். I asked him, why do you want me to pray for you? நான் கேட்டேன், நான் உங்களுக்கு எதுக்காக ஜெபிக்கணும்? Brother, I want to serve God. நான் ஆண்டவருக்கு ஊழியம் I செய்யணும். want to serve God. நான் ஆண்டவருக்கு ஊழியம் I செய்யணும். want to give to நான் God. ஆண்டவருக்காக கொடுக்கணும். I want to bless God. நான் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமா இருக்கணும். I want to pray for people. நான் ஜனங்களுக்காக I ஜெபிக்கணும். want to go out for God's kingdom. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வெளியே புறப்பட்டு போகணும். That time his salary was 40,000. அந்த நாளிலே அவர் பெற்றுக்கொண்டிருந்த சம்பளம் 40,000. And he gave me 12,000 Indian rupees. என் கையில ஒரு 12,000 ரூபாய் இந்திய பணத்தை கொடுத்து He said, next time when you go for trip, அவர் சொன்னார், அடுத்த முறை நீங்கள் வெளியே போகும்பொழுது you use this for God's ministry. இதை ஆண்டவருடைய ஊழியத்துக்காக He பயன்படுத்துங்க. was in a very normal position, a normal company. அவர் ரொம்ப சாதாரணமான ஒரு கம்பெனில சாதாரணமான ஸ்தானத்துல I இருந்தார். thought he would ask me to pray and bless his job. நான் நினைத்த ஒருவேளை அவர் வந்து என்னுடைய வேலையில ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிங்கள் என்று கேட்பார் But he என்று. didn't ask me that. ஆனா அவர் அது என்னிடத்தில் I கேட்கவில்லை. want to serve God. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய I want வேண்டும். to give நான் God. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். 2 months later, 2 மாதத்துக்கு பின்பு somebody called him for an interview. அவரை ஒருவர் நேர்முக காணலுக்காக அழைத்திருந்தார். He went for the interview. அவர் இன்டர்வியூக்கு போயிருந்தார். He got into the company. அவர் அந்த கம்பெனிக்குள்ள சேர்ந்தார். From 40,000, 40,000 இருந்து his salary increased to 1,80,000. 1,80,000 ரூபாயாக ஒரு சம்பளம் உயர்த்தப்பட்டது. 8 months later, 8 மாதத்துக்கு பின்பு company asked him, கம்பெனி அவரிடத்துல கேட்டது, can you be a manager of the operation? நீங்கள் இந்த எல்லா செயல்பாட்டுக்கும் மேனேஜராக இருக்க முடியுமா என்று. He came to me. அவர் என்னிடத்துல வந்தார். Pastor, they are asking me to be the operation manager. பாஸ்டர் அவர் என்னிடத்துல இந்த கம்பெனி முழுவதுக்குமான மேனேஜரா இருக்க என்னை அழைக்கிறார் என்று கேட்டார். He is சொன்னார், earning 2.5 lakh now per month. இப்பொழுது அவர் 2,50,000 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு Even மாதமும். now he come to me. இப்பொழுது அவர் என்னிடத்துல வருவார். You know what does he say? அவர் என்ன சொல்வார் தெரியுமா? Pastor, I want to give to God. நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டும். I want to serve God. நான் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய I வேண்டும். want to bless நான் God. ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாக I இருக்க want to வேண்டும். pray for people. நான் ஜனங்களுக்கு ஜெபிக்க வேண்டும். 40,000, 40,000, 2.5 lakh now. இப்பொழுது 2 லட்சம். His heart hasn't changed. அவருடைய இருதயம் இன்னும் மாறவில்லை. The God who blessed him from 40,000, அவரை 40,000 இருந்து ஆசீர்வதித்த ஆண்டவர், when we had a heart to give to God, அவர் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்ற இருதயம் இருந்த when பொழுது, he had a heart for the oppressed people, ஒடுக்கப்பட்ட ஜனங்களின் மேலே அவருக்கு இருதயம் இருந்த பொழுது, God did not look at him alone. ஆண்டவர் அவனை சும்மா பார்க்கல. He said, hey, Hey, you got a heart for me.
You got a heart for நீ me. என்னுடைய இதயத்தை You வைத்திருக்கிறாய். give to me sacrificially. நீ எனக்காக தியாகத்தோடு கொடுக்கிறாய். You are praying for the broken people. நீ உடைந்து போன ஜனங்களுக்காக You ஜெபிக்கிறாய். want to be a part of the நீ revival. எழுப்புதலுக்கு பங்காளனாக இருக்க I விரும்புகிறாய். am going to bless you. நான் உன்னை ஆசீர்வதிக்க I போகிறேன். am going to lift you நான் high. உன்னை உயர்த்த போகிறேன். Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா? Do you want to be a part of revival? எழுப்புதலுக்கு பங்காளர்களாக இருக்க Do you விரும்புகிறீர்களா? want to be a part of the revival in the church? சபையின் எழுப்புதலுக்கு பங்காளர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? God is going to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா இப்பொழுது? That is a secret of blessing. அதுதான் ஆசீர்வாதத்தின் ரகசியம். The parents come to me telling, அநேகர் பெற்றோர்கள் இடத்துல வந்து சொல்வார்கள், Pastor, pray for my son. பாஸ்டர் என் மகனுக்காக ஜெபிங்க. He should be a doctor. அவர் ஒரு டாக்டரா மாறணும். Pastor, pray for my daughter. பாஸ்டர் என் மகளுக்காக ஜெபிங்க. She should be a scientist. அவள் ஒரு விஞ்ஞானியாய் மாற Pray வேண்டும். for my brother. என் சகோதரனுக்காக ஜெபிங்க. He should be a good businessman. அவன் ஒரு நல்ல வியாபாரியாய் வர வேண்டும். When the child that you want to be a doctor, நீங்கள் இந்த குழந்தை மருத்துவர் ஆக வேண்டும் என்று விரும்புகிற அந்த குழந்தை, when the offering box come, அந்த காணிக்கை பை வரும்பொழுது you take the purse, நீங்க பர்ஸை எடுத்து you leave all the good notes, எல்லா நல்ல சிறந்த நோட்டையும் விட்டுட்டு you'll take the coins, காயின்ஸ் எடுத்து 3 shillings, சின்ன சில சில்லறைகளை and you put it in the offering box. அந்த சில்லறை எடுத்து அந்த காணிக்கை பையில It will போட்டு make a beautiful noise in the offering. அது அப்படியே ஒரு அழகான சத்தத்தோடு கூட கீழே போகும். And you know what your son want to be? உங்க சன்னு உங்க பையன் என்னவாகணும் நீங்க You want விரும்புறீங்க your தெரியுமா? son want to be MBBS doctor. உங்க பையன் MBBS டாக்டர் ஆகணும்னு விரும்புறீங்க. And how much you are giving in his hand? ஆனா நீங்க எப்படி ஆண்டவர்ட்ட கையில கொடுக்கீங்க? You give to him 1 rupee, 2 rupee shilling. 1 ரூபாய் 2 ரூபாய் சில்லறை ஆண்டவருக்கு கொடுக்கீங்க. You want your brother to be a businessman. உங்களுடைய சகோதரன் வியாபாரியா மாறணும்னு விரும்புறீங்க. And you give in his hand 2 rupee shilling. நீங்க அவருடைய கையில 2 ரூபாய் சில்லறை கொடுக்கீங்க. Today I pray and prophesy. நான் இன்றைக்கு ஜெபம் பண்றேன், தீர்க்கதரிசனமா சொல்றேன். All of you will be great givers to the kingdom of God. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சிறந்ததை கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Everyone is going to give the tithe. நீங்கள் எல்லாரும் தசமபாகம் கொடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள். Whether you got 1000 rupees offering job, நீங்கள் ஒருவேளை 1000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும், whether you got 500 rupees job, 500 ரூபாய் சம்பளத்துக்கு வேலை பார்த்தாலும், what is for God is for God. எது கர்த்தருக்கு உரியதோ அது கர்த்தருக்கே உரியது. Or can you lift your hands and say with me, எத்தனை பேர் கையை உயர்த்தி என்னோட சொல்ல முடியும்? I want to be a giver to the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக கொடுக்கிறவனாய் இருக்க விரும்புகிறேன். Hallelujah. 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 You know, dear brothers, அருமையான சகோதரனே, I didn't born in a rich family. நான் ஒரு பெரிய செல்வந்த குடும்பத்தில் பிறக்கவில்லை. Very middle class family. ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தேன். When I came to Christ, நான் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்ட பொழுது, me and my mom came to Christ together. நானும் என்னுடைய தாயாரும் ஒன்று போல இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். My dad was not a believer then. என்னுடைய அப்பா அந்த நாட்களிலே ஆண்டவரை விசுவாசியை மாற விரும்பவில்லை. So my mom doesn't have much money to put in offering box. அப்பொழுது அதனாலே என்னுடைய தாயாருக்கு காணிக்கை பையில போடுறதுக்கு நல்ல பணங்கள் நிறைய கிடையாது. You know, my mom didn't have much money. என்னுடைய தாயாரிடத்திலே அதிக பணம் இல்லை. So when we go to church, நாங்கள் சபைக்கு போகும் பொழுது, so I asked my mom, can you buy the Cadbury the chocolate? நான் அம்மா இடத்துல கேட்பேன், அம்மா அந்த சாக்லேட் எனக்கு வாங்கி தருவீங்களான்னு. Mom would say, அம்மா சொல்லுவாங்க, I don't have money. என்கிட்ட பணம் இல்ல. I don't have money. என்கிட்ட பணம் இல்ல. When the offering box comes, அது காணிக்கை பை வரும் பொழுது she will give me 10 rupees. அவங்க எனக்கு 10 ரூபாய் கொடுப்பாங்க. I will give a look at my mom. நான் அப்படியே எங்க அம்மாவை பார்ப்பேன். You told me you don't have money to buy me Cadbury. பணம் இல்ல சாக்லேட் வாங்குறதுக்கு என்கிட்ட இப்பதான் சொன்னீங்க. Where this 10 rupees came from? இந்த 10 ரூபாய் இப்ப எங்க இருந்து வந்துச்சு? Where this 10 rupees came இந்த 10 from? ரூபாய் எங்க இருந்து வந்துச்சு? She will say, அவங்க சொல்லுவாங்க, அமைதியா இரு. put it in the box. காணிக்கையில போடு. Put it in the box. காணிக்கை பையில போடு. She did the same thing with my brother. அதே தான் என் சகோதரன்ட்ட அவங்க She did the செய்தாங்க. same thing with my sister. அதே தான் என் சகோதரிட்ட செய்தாங்க. May I tell you today, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா you ஒன்று? all are abundantly blessed. நாங்கள் அபரிதமாய் You ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். all are abundantly blessed. நாங்கள் அபரிதமாய் Let me ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். tell you, dear brothers and அருமையான sisters, சகோதரனே சகோதரி உங்களுக்கு சொல்லட்டும். look at the oppressed people. ஒடுக்கப்பட்ட ஜனங்களை Look at பாருங்கள். the people, those who are broken. உடைந்து போன ஜனங்களை பாருங்கள். It's not about money alone. அது பணத்தை குறித்து மாத்திரமல்ல, It's about the prayer too. அது ஜெபம். It's about the prayer as well. இது ஜெபத்தையும் சேர்த்தது. It's about the worship as well. அது ஆராதனையை சேர்த்தது. Moses, மோசே, I call you நான் உன்னை அழைக்கிறேன். not just for your blessing, உன்னுடைய ஆசீர்வாதத்துக்காக மாத்திரமல்ல, but there are broken people in the land of Egypt. உலகத்திலே எகிப்திலே உடைந்து போன என் ஜனங்கள் இருக்கிறார்கள். Go and deliver them. போய் அவர்களை Go விடுதலையாக்கு. and deliver them. போய் அவர்களை விடுதலையாக்கு. How many people are in Thuthukudi? எத்தனை பேர் தூத்துக்குடியில இருக்கிறாங்க? 1 million. 10 லட்சம்.
22 million. 20 லட்சம். I don't know how many people are there in Thoothukudi. எத்தனை பேர் தூத்துக்குடியில இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. But I want to tell you today. ஆனா உங்களுக்கு இன்று சொல்லுகிறேன். They are in bondage. அவர்கள் கட்டுகளுக்குள்ள இருக்காங்க. They are in bondage. அவர்கள் கட்டுகளுக்குள்ள They இருக்காங்க. are in idol worship. அவர்கள் விக்கிரக ஆராதனை They are செய்கிறார்கள். in drunkenness. அவர்கள் குடிக்கிறார்கள். They are broken. அவர்கள் உடைந்திருக்கிறார்கள். Moses. மோசே Moses. மோசே I look at you today. நீ போக ஆயத்தமா? I look at you today. நீ போக ஆயத்தமா? I look at you today. நான் இன்றைக்கு உங்களை பார்க்கிறேன். Go and deliver my people. போய் என் ஜனங்களை விடுதலையாக்கு. Go and deliver my people. போய் என் ஜனங்களை விடுதலையாக்கு. Pastor, I don't know how to preach. பாஸ்டர் எனக்கு பிரசங்கிக்க தெரியாது. Preaching alone is ministry. Preaching alone is not ministry, brother. பிரசங்கிக்கிறது மாத்திரம் ஊழியம் அல்ல சகோதரனே. Many people used to come and tell me, அநேகர் இடத்துல வந்து சொல்லுவாங்க, Pastor, God called me. பாஸ்டர் ஆண்டவர் என்னை அழைத்தார். Can I go and start a church? நான் போய் ஒரு சபை ஆரம்பிச்சிட்டுமா? I'll give him a look. நான் அப்படியே பாப்பேன் அவங்கள. Starting church alone is not ministry. சபை ஆரம்பிக்கிறது மாத்திரம் ஊழியம் கிடையாது. Hallelujah. Hallelujah. If everybody start a church, எல்லாரும் சபை ஆரம்பிச்சிட்டா who is going to be the worship leader? யார் ஆராதிப்பன யார் ஆராதனை நடத்துவா? Who is going to be the treasurer? யார் அந்த சபையில பொருளாளரா Who இருப்பாங்க? is going to be the prayer warrior? யார் அங்க ஜெப வீரனா இருப்பார்? Look at yourself. உங்களையே பாருங்கள். Many people used to come and tell me, அநேகர் இடத்துல வந்து சொல்லுவாங்க, I am not called to be a pastor. நான் ஒரு பாஸ்டருக்கு அழைக்கப்படல. I'm not called to be an evangelist. நான் ஒரு சுவிசேஷகருக்கு அழைக்கப்படல. I don't know how to serve God. எனக்கு எப்படி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும்னு தெரியல. That's okay. அது பரவாயில்லை. You don't have to be a pastor. நீங்க பாஸ்டரா இருக்க வேண்டாம். You don't have to be an நீ evangelist. சுவிசேஷகரா இருக்க வேண்டாம். Do you have two knees? உங்களுக்கு ரெண்டு முட்டு இருக்கு. Do you have two knees? உங்களுக்கு ரெண்டு முட்டு இருக்கு. Do you know how to bend it down before God? ஆண்டவருக்கு முன்னாடி இதை எப்படி முடக்கணும்னு உங்களுக்கு தெரியும்? Do you know how to do that? உங்களுக்கு செய்ய தெரியுமா? That is a great ministry. அது பெரிய ஊழியம். That is a great ministry. அது பெரிய ஊழியம். Are you there with me? என்னோட இருக்கிறீங்களா? Hallelujah. ஹalleluya. Brothers at the last, do you hear me? கடைசியாக சகோதரர்களே என்ன கேட்கிறீர்களா? Can I see your hands please? உங்க கையை கொஞ்சம் உயர்த்தி காமிங்க. Thoothukudi shall be saved Thoothukudi. by the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினால் தூத்துக்குடி ரட்சிக்கப்படும். Hallelujah. 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 Can I tell you something today? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்று? God called him. ஆண்டவர் அவனை அழைத்தார். Moses went. மோசே போனான். Can I tell you something today? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா என்று? When Moses went to Egypt, மோசே எகிப்துக்கு போன பொழுது you know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Moses did not stand in front of Pharaoh in fear. பார்வோனுக்கு முன்பாக மோசே பயந்து போய் நிற்கவில்லை. Did he stand in front of Pharaoh in fear? பார்வோனுக்கு முன்னாடி மோசே பயந்து போயா நின்னா? என்ன எதுவும் செய்திடாதீங்க. என்ன எதுவும் செஞ்சிராதீங்க. 40 வருஷம் முன்னாடி இந்த காரியம் நடந்துச்சு. You know this happened 40 years ago. இது 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் இப்படி ஒரு தப்பு செஞ்சிட்டேன். Let's make a deal now. நம்ம இப்போ ரெண்டு ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கொள்வோம். Please forgive me. என்ன மன்னிச்சிருங்க. Did he do that? அப்படி செஞ்சானா? Did he do that? அவன் அப்படி செய்தானா? He stood in front of Moses. He stood in front of Pharaoh. பார்வோனுக்கு முன்பாக அவன் நின்றான். How did he stand there? அவன் எப்படி நின்றான்? He stood with authority. அதிகாரத்தோடு நின்றான். Stood with authority. அதிகாரத்தோடு நின்றான். When you stand for God, நீங்கள் ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது there is no Pharaoh who can bring you down. உங்களை எந்த பார்வோனும் கீழே தள்ளிவிட முடியாது. The Pharaoh of brokenness. உடைக்கப்படுதல் என்ற பார்வோன். The Pharaoh of financial brokenness. பொருளாதாரத்திலே உடைவை ஏற்படுத்துகிற பார்வோன். The Pharaoh of family's broken peace. குடும்பத்திலே சமாதானத்தை உடைக்கிற பார்வோன். The Pharaoh of cancer. கேன்சர் என்ற பார்வோன். The Pharaoh of tumor. கட்டி என்ற பார்வோன். The Pharaoh of the difficulty. கஷ்டம் என்ற பார்வோன். Look at that Pharaoh. அந்த பார்வோனை பாருங்க. Stand straight. நேராக நிமிர்ந்து நில்லுங்கள். Stand with courage. தைரியத்தமா நில்லுங்கள். Hey, look at me. ஏய் என்னை பார். You look at me. நீ என்னை பார். I am not alone. நான் தனியா இல்ல. The one who is in me எனக்குள்ள இருக்கிறவன் is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவன். The one who is in you உங்களுக்குள்ள இருக்கிறவன் is greater than the one who is in the world. உலகத்தில் இருக்கிறவனிலும் பெரியவன். Hallelujah. 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 I am not a broken pastor. நான் உடைந்து போனவன் இல்ல பாஸ்டர். I am a humble pastor. நான் தாழ்மையா இருக்க I am பாஸ்டர். not a broken pastor. நான் உடையல பாஸ்டர். I don't care who speak good about me. என்ன குறித்து யார் என்ன நல்லது பேசுறாங்களோ எனக்கு கவலை இல்ல. I don't care who speak bad about me. என்ன குறித்து யார் கெட்டது பேசுறாங்களோ எனக்கு கவலை இல்ல. I don't care who criticize me. என்ன யார் பரிகசிக்காங்களோ எனக்கு கவலை இல்ல. I don't care who says I am good. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லி யார் என்ன சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. I am courageous. எனக்கு தைரியமா இருக்கேன். I am strong. நான் பலமா இருக்கேன். I cannot be broken. நான் உடைந்து போக மாட்டேன். Do you know why? ஏன் தெரியுமா? There is someone in me. There is somebody in me. எனக்குள்ளே ஒருவர் இருக்கிறார். There is someone who called me. என்னை அழைத்தவர் ஒருவர் இருக்கிறார். As long as he is with me, அவர் என்னோடு இருக்கும் வரை I am a வரைக்கும் strong person. நான் தைரியமாய் பலவானாய் There is இருக்கிறேன். no Pharaoh who can bring me down. என்னை எந்த பார்வோனும்
ஒருவரும் கீழே தள்ளிவிட முடியாது. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 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 Are you there with me? என்னோடு இருக்கிறீர்களா? Some people used to come and tell me, அநேகர் இடத்துல வந்து சொல்வார்கள், GST came, pastor. பாஸ்டர் GST வந்துட்டு. Hallelujah. Hallelujah. No business, pastor. பிசினஸ் நடக்கல I பாஸ்டர். don't know what to do. நான் எங்க போறேன்னு எனக்கு தெரியல. I told her, நான் உங்களிடத்துல சொன்னேன், look at the Pharaoh of GST. GST என்ற பார்வோனை பாருங்கள். My business is not dependent on you. உன்னை சார்ந்து என் தொழில் இல்ல. God wants to bless me. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். Then I will be blessed. அப்படி என்றால் நான் ஆசீர்வாதமா தான் இருப்பேன். Can I see your hands, உங்க please? கையை நான் பார்க்க வேண்டுமா? God wants to bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க There is விரும்புகிறார். no Pharaoh to bring you down. எந்த பார்வோனும் உங்களை கீழே தள்ள முடியாது. Hallelujah. ஹalleluya. In order to be in front of Pharaoh, பார்வோனுக்கு முன்பாக நிற்பதற்கு do you know what you have to be? நீங்க என்ன எதை யாரா இருக்கணும்னா, Tell me what you have to be. நீங்க யாரா இருக்க வேண்டுமானால், A man who got a burden for broken people. உடைந்து போன ஜனங்களுக்காக பாரமுள்ள ஒரு இருதயம் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும். Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Can I tell you something? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? Can I tell you something, dear mother? என் அருமையான தாய்மார்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? Do you cry and pray for your church? உங்களுடைய சபைக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கிறீர்களா? Do you cry and pray for the broken people? உடைந்து போன மக்களுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கிறீர்களா? Do you cry and pray for the pastors and family? அவர்களுடைய போதகருக்காக, அவருடைய குடும்பத்திற்காக நீங்கள் அழுது ஜெபிக்கிறீர்களா? Never in your life you will ever cry for your children. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அப்படி ஜெபிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. You will never cry thinking about them. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவங்க தப்பா போயிட்டாங்க, நீங்க கவலைப்பட வேண்டியதே இருக்காது. You will never cry thinking about their future. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து நீங்கள் யோசித்து கவலைப்பட வேண்டியது இருக்காது. I born in a small village. நான் ஒரு சின்ன கிராமத்துல பிறந்தேன். My dad and my mom didn't have much money to send me to other college. என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருக்கும் என்ன நல்ல சிறந்த கல்லூரிக்கு அனுப்புவதற்கு பணம் இல்ல. I didn't have much money for that. எனக்கு அங்க போறதுக்கு நல்ல பணம் So கிடையாது. they told me, you write entrance, you get, you don't get. அவர்கள் என்னிடத்துல சொன்னார்கள், நீ என்ட்ரன்ஸ் எழுதி, உனக்கு கிடைச்சா நீ சேர்ந்துக்கோ, இல்லன்னா வேண்டாம்னு சொன்னாங்க. But I got a mother who got a heart for broken people. ஆனா எனக்கு ஒரு தாயார் இருக்கிறாங்க, உடைந்து போன ஜனங்களுக்காக அவங்களுக்கு பாரமுள்ள ஒரு இருதயம் இருக்கிறது. Every Sunday she will be on church 7:40. எல்லா நாளும் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில 7:40க்கு இருப்பார்கள். The church starts only by 10 o'clock. சபை ஆரம்பிக்கிறது 10 மணிக்கு தான். But she will be there 7:45. ஆனால் 7:45க்கு அவர்கள் ஆலயத்தில் She will இருப்பார்கள். be praying for the people. அவர்கள் ஜனங்களுக்காக She ஜெபிப்பார்கள். will be crying for the people. அவர்கள் ஜனங்களுக்காக அழுவார்கள். I wrote entrance. நான் என்ட்ரன்ஸ் எழுதினேன். I got education. எனக்கு படிப்பு கிடைத்தது. I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். We didn't have money to go to the next city. அடுத்த பட்டணத்துக்கு போறது கூட பணம் கிடையாது. But within the last 4 years, ஆனால் இந்த கடந்த 4 ஆண்டுகளிலே God has been so good to us. ஆண்டவர் எங்களுக்கு மிகவும் நல்லவராய் இருந்தார். We could travel over 26 countries. 26 நாடுகளுக்கு பிரயாணப்பட்டு வந்திருக்கிறோம். We could plant churches in 13 countries. 13 நாடுகளிலே சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. Do you know why? ஏன் தெரியுமா? You got a heart for broken people. உடைந்த போன மக்களுக்காக ஒரு இருதயம் இருக்கிறது. மோசே, never in your life, உன் வாழ்க்கையில ஒரு முறை கூட, never in your life, உன் வாழ்க்கையில ஒரு முறை கூட you would ever bow before any Pharaoh. எந்த பார்வோனுக்கு முன்பாக நீ முழங்கால் படியிட மாட்டாய். I will stand with you. நான் உன்னோடு இருப்பேன். I will bless you. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். Hallelujah. 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 Are you there with me today? என்னோடு இருக்கிறீங்களா? How many of you hear me today? எத்தனை பேர் என்ன கேக்குறீங்க? Early morning prayer. அதிகாலை ஜெபம். The church has got morning prayer. சர்ச்சில அதிகாலை ஜெபம் இருக்கிறது. Come pray. வந்து ஜெபம். Church has got evening revival prayer. சபையிலே மாலையிலே எழுப்புதல் ஜெபம் நடக்கிறது. Come pray. வந்து ஜெபியுங்கள். Do you love Jesus? இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? Do you love Jesus? இயேசுவை நேசிக்கிறீர்களா? What do you have to do? நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? Feed my people. என் ஆடுகளை மேய்ப்பாயாக. How do you feed your people? உங்க ஜனங்களை எப்படி மேய்ப்பீங்க? Feed them with prayer. உங்களுடைய ஜெபத்தினால Feed them with your money. உங்களுடைய பணத்தினால மேய்ச்சல் கொண்டு போங்க. Feed them with your love. உங்களுடைய அன்பினால அவர்களை மேய்ச்சல்ல நடத்துங்க. Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா? I want to tell you today, dear brothers. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அருமையான சகோதரனே. I see beautiful people sitting in front of me. எனக்கு முன்பாக அழகானவர்கள் அமர்ந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன். Karthik Amali London, are we satisfied by this? கார்த்திகனே, நீங்க இதிலே திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? Are you satisfied by this? இதை பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? Are you satisfied by seeing double portion? 2 மடங்கு பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா?
அடைஞ்சிருக்கீங்களா? Are you satisfied by seeing triple portion? 3 மடங்கா பார்த்து நீங்க திருப்தி அடைஞ்சிருக்கீங்களா? We are never satisfied. இல்ல, திருப்தி அடையல. We are never satisfied. நாங்க திருப்தி அடையல. Hallelujah. Hallelujah. We want all this place to be covered. இந்த இடம் முழுவதும் நிரப்பப்படணும். We want the people to come and we want the people to come and bow in the presence of God. ஜனங்கள் வந்து ஆண்டவருக்கு முன்பாக மண்டியிடுவதை நாங்கள் இங்கே விரும்புகிறோம். Lift your hands and say, Lord, I'm not satisfied. கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நான் திருப்தி அடையவில்லை. Lord, I'm not satisfied. நான் திருப்தி அடையவில்லை. Young people, வாலிபர்களே, young people, வாலிபர்களே, can you say with me today? நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல முடியுமா? My young days, என்னுடைய வாலிப நாட்கள், my youth days, என்னுடைய வாலிப I காலம், want to stand for God. நான் ஆண்டவருக்காக நிற்க வேண்டும். Can I see your hands today? உங்க கையை நான் பார்க்கலாமா? I want to stand for நான் God. ஆண்டவருக்காக I நிற்கணும். want to pray. நான் ஜெபம் பண்ணணும். When my friends look at me, என்னுடைய நண்பர்கள் என்னை பார்க்கும் when பொழுது, my college colleagues could look at me, என்னுடைய சகோதரர்கள் உடன் படிக்கிறவர்கள் பார்க்கும் பொழுது, they should look at me and say, he is a man of God. அவர்கள் என்னை பார்த்து இவன் ஒரு தேவ மனிதர் என்று சொல்ல வேண்டும். Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா என்று? We are not satisfied. நாங்கள் திருப்தி அடையவில்லை. In UK, in England, யூகே நாட் தேசத்திலே there is a place known as Huddersfield. அடல்ட்ஸ் ஃபீல்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கிறது. That is near Slaithway. That is near Manchester. அது மான்செஸ்டருக்கு அருகிலே இருக்கிற இடம். I was invited for a youth camp there. நான் அங்கே ஒரு யூத் மீட்டிங்ல வாலிபர் கூட்டத்திலே பேசும்படி அழைக்கப்பட்டிருந்தேன். 1.5 years ago I went there. 1.5 வருஷத்துக்கு முன்பு நான் அங்கே So போயிருந்தேன். in the youth meeting, அந்த வாலிபர் கூட்டத்திலே there was a man with drugs and drinks standing outside the hall. அந்த கூட்டம் நடக்கிற அந்த அறைக்கு, அந்த ஹாலுக்கு வெளியே ஒரு மனிதன் முழுவதுமாய் குடித்துக்கொண்டு போதைப் பொருட்கள் எடுத்துக்கொண்டு நின்று கொண்டிருந்தான். From the pulpit I was looking at him. நான் புல்பிட்ல இருந்து அவனை அப்படியே கவனித்துக்கிட்டே இருக்கிறேன். I called my friend. நான் என் நண்பரை அழைத்து, Bring him inside. அவனை உள்ள கொண்டு வான்னு சொன்னேன். Ask him to sit at the bed. அவனை பின்னாடி உட்கார சொல்லுங்க. After the meeting I went up to him. கூட்டம் முடிந்த பிறகு நான் அவனிடத்திலே போனேன். I prayed for him. நான் அவனுக்காக ஜெபம் I பண்ணேன். said, stay here. நான் சொன்னேன், இங்கே இரு. I asked him to stay there. நீ இங்கே இருன்னு சொன்னேன். So 3 days he stood there. 3 நாள் அவர் அங்கே தங்கி இருந்தார். And now after 1.5 years, இப்போ 1.5 வருஷம் ஆயிருச்சு. so 3-4 months ago I went to UK again. 2-3 மாதத்துக்கு முன்பு மறுபடியும் யூகேக்கு போனேன். There was a youth meeting again. மறுபடியும் அங்கே ஒரு வாலிபர் கூட்டம். I look at the brochure. நான் அந்த கூட்டத்தினுடைய அழைப்பிதழை பார்த்தேன். There are 3 speakers preaching. 3 பேர் பிரசங்கிக்கிறார்கள். One is me. ஒன்று நான். One is another brother from Holland. இன்னொரு ஹாலண்ட்ல உள்ள ஒரு மனிதர். One is the same brother who was a drug addict outside the church 1.5 years ago. 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு போதை எடுத்துக்கொண்டு சபைக்கு பின்னாடி இருந்த அந்த நபர் 3வது பிரசங்கியாராக அந்த கூட்டத்துக்கு My அழைக்கப்பட்டார். heart was rejoicing in என்னுடைய God. இருதயம் ஆண்டவருக்குள்ளே களி கூர்ந்தது. Oh, I was jumping in the presence of நான் God. ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அப்படி குதித்தேன். God wants you. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. God wants you. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. God wants you. ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. Are you there for him? நீங்கள் அவருக்காக நிற்கிறீர்களா? Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Our youngsters are for Jesus. நம்மளுடைய வாலிபர்கள் இயேசுவுக்கு. Hallelujah. ஹalleluya. 1.5 years later, 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு he was giving a message of salvation. அவர் நாங்கள் ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்கிறோம். He was preaching the message of salvation, the same man. அதே மனிதன் அது ரட்சிப்பின் செய்தியை பிரசங்கிக்கிறான். I could not blink my eyes. நான் கண்ணை என்னால மூடி திறக்க முடியல. Such passion in him. அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு பாரம். Such fire in him. அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு அக்கினி. Such revelation in him. அவனுக்குள்ள அவ்வளவு ஒரு வெளிப்பாடு. There are people in the church 20 years. 20 வருஷம் சபைக்கு வர ஆள் இருக்காங்க. They are not preaching. அவங்க இன்னும் பிரசங்கிக்கல. 1.5 years. 1.5 வருஷம் தான் ஆச்சு. God used him. ஆண்டவர் அவனை பயன்படுத்தினார். Why? Why? There was this man with passion. அந்த மனிதனுக்கு ஒரு பாரம். You be in church for 30 years. நீங்கள் 30 வருஷம் சபைக்கு வரலாம். You be in church for 50 years. 50 வருஷம் நீங்க சபையில விசுவாசியா இருக்கலாம். Until unless you don't have a desire for the broken people. உடைந்து போனவர்களுக்காக உங்களுக்குள்ளே ஒரு பாரம் இல்லாத பட்சத்திலே You will be still sitting idle. நீங்க அப்படியே சேல மாதிரி தான் உட்கார்ந்திருப்பீங்க. But if you may be 1 year. ஆனா ஒருவேளை நீங்க ஒரு வருஷம் தான் You இருக்கலாம். may be coming here for the first time. முதல் முறை இன்னைக்கு தான் நீங்க வந்திருக்கலாம். But may I tell you something today? நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? God is bringing the bush even today. இன்றைக்கும் ஆண்டவர் அந்த முட்செடியை கொண்டு வருகிறார். Do you know what is that bush? அந்த முட்செடி என்னன்னு தெரியுமா? It is that temple of the Lord. அது கர்த்தருடைய ஆலயம். It is that church. அதுதான் சபை. Can you see the fire in the church? அந்த சபையிலே நீங்கள் அக்கினியை பார்க்க முடிகிறதா? Then turn aside. அப்பொழுது திரும்புங்கள். Be a part of that church. அந்த சபையிலே நீங்கள் ஒரு அங்கமாகுங்கள். Be a part of that worship. அந்த ஆராதனையிலே அங்கமாகுங்கள். Hallelujah. 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 Bush is nothing but the things that host Holy Spirit.
அந்த முச்செடி என்பது வேற ஒன்றுமில்லை, பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பொருள். Our church is a church that hosts the Holy Spirit. நம்முடைய சபை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு சபை. Our worship is the worship that hosts the Holy Spirit. நம்முடைய ஆராதனை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஆராதனை. That is the bush. அதுதான் முச்செடி. That is the bush. அதுதான் முச்செடி. So are you going to come to church? நீங்கள் சபைக்கு வந்து Look at this like this. இப்படி பார்த்து வேடிக்கை பார்த்து and are you going to go back? மறுபடியும் அப்படி திரும்பி போறீங்களா? Or are you going to come to church? இல்லன்னா நீங்க சபைக்கு வந்து looking at that great sight of anointing, அந்த பெரிய அபிஷேகத்தை நீங்கள் பார்த்து turning aside, திரும்பி being a part of it, அந்த அபிஷேகத்திற்கு பங்காளர்களாய் மாறி then your life will be changed. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கை மாற்றம் பெறும். Life will be changed. உங்கள் வாழ்க்கை மாறும். Then your life will be changed. உங்கள் வாழ்க்கை மாறும். Every day God is bringing the burning bush. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் எரிகிற முச்செடியை கொண்டு வருகிறார். When you go to heaven, நீங்கள் பரலோகத்துக்கு நான் போகும் பொழுது you cannot say to God that God you haven't given me enough opportunity. ஆண்டவரே நீர் எனக்கு அதிக வாய்ப்பு தரவில்லை என்று நாம் சொல்ல முடியாது. Every single day is a brand new opportunity. ஒவ்வொரு புதிய நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. Every single Sunday is a brand new opportunity. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு புதிய வாய்ப்பு. Make a commitment to God today. ஆண்டவருக்கு இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். Lord, ஆண்டவரே I want to come near to that bush. அந்த முச்செடிக்கு பக்கத்துல நான் வரணும். I want to look at that broken people. நான் அந்த உடைந்து போன மக்களை பார்க்க I want வேண்டும். to look at that broken people. அந்த உடைந்து போன ஜனங்களை பார்க்க வேண்டும். People in my neighborhood. என்னுடைய அருகிலே உடைந்து போன ஜனங்கள். Broken people in my city. என்னுடைய பட்டணத்திலே உடைந்து போன மனிதர்கள். I want to look at them. அவர்களை நான் பார்க்க வேண்டும். I want to deliver them, oh Father. நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் I want to ஆண்டவரே. deliver them, oh God. நான் அவர்களை விடுதலையாக்க வேண்டும் One day ஆண்டவரே. I was coming to a passage. நான் வேதத்தில் ஒரு பகுதிக்கு வந்தேன். And the Bible says, வேதம் சொல்லுகிறது, whom shall I send? நான் யாரை அனுப்புவேன்? And who will go for me? யார் எனக்காய் போவார்? I closed the Bible. நான் வேதத்தை மூடினேன். I started crying. நான் அழ ஆரம்பித்தேன். I started crying. நான் அழ ஆரம்பித்தேன். Lord, look at me. ஆண்டவரே என்னை பாரு. And send me please. என்னை அனுப்பு. Lord, look at me. ஆண்டவரே என்னை பாரு. And send me please. என்னை அனுப்பு. Don't say whom shall I send anymore. இனிமேல் யாரை நான் அனுப்புவேன் என்று கேட்காதிரும். Look at me, Lord. என்னை பாரு ஆண்டவரே. Look at me, Lord. என்னை பாரு ஆண்டவரே. And send me. என்னை அனுப்பு. Today Lord is looking at you. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து. The Lord is asking you the same question. அதே கேள்வியை கேட்கிறார். Whom shall I send? யாரை அனுப்புவேன்? Who will go for me? யார் எனக்கு? Whom shall I send? யார் எனக்கு? Who will pray for the neighbor? யார் அவர்கள் அயலானுக்காக ஜெபிப்பார்கள்? யாரை அனுப்புவேன்? Who will cry for the city? யார் இந்த பட்டணத்துக்காக ஜெபிப்பார்கள்? Apostolic Fire Fellowship. அப்போஸ்தல அக்கினி ஐக்கியமே. Say with me today. என்னோடு சேர்ந்து சொல்லுங்கள். Lord, stop saying that. ஆண்டவரே அப்படி சொல்வதை நிறுத்தும். Send us as a church. எங்களை சபையாக அனுப்பும். Use us for the revival. எழுப்புதலுக்கு எங்களை பயன்படுத்தும். Use us for the revival. எழுப்புதலுக்கு எங்களை பயன்படுத்தும். Can I see your hands please? உங்களுடைய கைகளை நான் பார்க்கட்டுமா? Can I see your hands please? உங்களுடைய கைகளை பார்க்கட்டுமா? I want to tell you today. நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன். You believe it or not. You believe it நீங்க or நம்புகிறீர்களோ இல்லையோ? You believe it or not? நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ? Oh, there is going to be a revival. ஒரு எழுப்புதல் வர போகிறது. It is a time of revival. இது எழுப்புதலின் காலம். The lame will walk. முடவர்கள் நடப்பார்கள். The blind will see. குருடர்கள் பார்ப்பார்கள். The cancer will disappear. கேன்சர் மறையும். People will come to church. ஜனங்கள் சபைக்கு வருவார்கள். It's a time of revival. இது எழுப்புதலின் காலம். You want to be a part of it. நீங்கள் அதற்கு பங்காளர்களாய் மாற You want to வேண்டும். be a part of it. நீங்கள் அதற்கு பங்காளர்களாய் மாற Stand வேண்டும். up in your place. எழும்பி நில்லுங்கள் எல்லாரும். And stay with me today. எல்லாரும் எழும்பி நில்லு சொல்லுங்கள். Lord, ஆண்டவரே, I want to be a part of that. நான் இதிலே பங்காளனாய் மாற I வேண்டும். want to be a part of that. நான் அதிலே பங்காளனாய் மாற வேண்டும். Hallelujah. 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 Oh Rabba Shatara Rabo Shakela Rabe. Hallelujah. 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 I want to tell you today. எத்தனை பேர் சொல்லுகிறீங்க? There are so many people here. இங்க अनेகர் இருக்கீங்க. Same like Moses. மோசே போல 40 years of burden. 40 வருஷம் பாரம். 10 years of brokenness. 10 வருஷம் உடைந்து போன 10 years வாழ்க்கை. of cancer. 10 வருஷம் கேன்சர். 10 years of tumor. 10 வருஷம் கட்டி. 10 years of financial difficulty. 10 வருஷம் பொருளாதார பிரச்சனை. There is a burning bush here today. இன்றைக்கு இங்க எரிகிற முச்செடி இருக்கிறது. God is one. Lord want to change your life. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். It doesn't matter how many years you are suffering. எத்தனை வருஷம் நீங்க கஷ்டப்பட்டீங்கன்றது பொருட்டல்ல. It doesn't matter how many years you are crying. எத்தனை ஆண்டுகள் அழுதீர்கள் என்பது பொருட்டல்ல. Today is the day of salvation. இன்றைக்கு இரட்சணிய நாள். Today is the day of your miracle. இன்றைக்கு உங்கள் அற்புதத்தின் நாள். Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா? Hallelujah. Hallelujah. You are looking at that Pharaoh. நீங்கள் அந்த பார்வோனை பார்க்கிறீர்களா? A Pharaoh of that brokenness. அந்த உடைந்து போன பார்வோன்.
your pharaoh of that sickness. உங்களுடைய உடைவாகிய பார்வோன், வியாதியாகிய பார்வோன். But you know what's going to happen? நீங்கள் என்ன நடக்க போகுது தெரியுமா? When you go out of this place, நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியே போகும் பொழுது, you are not going to go alone. நீங்கள் தனியா போக போறதல்ல. I am that I am. இருக்கிறவராகவே இருக்கிறேன். And I will be going with you. நான் உங்களோடு போகிறேன். Are you there with me today? என்னோடு இருக்கிறீர்களா சபையே? You are going to stand in front of that pharaoh. நீங்கள் அந்த பார்வோனுக்கு முன்பாக நிற்பீர்கள். Pharaoh of cancer. கேன்சர் என்ற பார்வோன். I stand in front of you. உனக்கு முன்பாக நான் நிற்கிறேன். I am a victorious man. எனக்கு ஒரு ஜெயமுள்ள மனிதன் இருக்கிறார். There are so many people facing the pharaoh today. இன்றைக்கு अनेகர் பார்வோனை சந்திக்கிறீர்கள். You are facing so many pharaohs today. अनेக பார்வோனை சந்திக்கிறீர்கள். You are crying in this place. நீங்கள் அழுகிறீர்கள் இந்த இடத்திலே. Jesus is looking at you. இயேசு உங்களை பார்க்கிறார். Don't worry. Don't worry. கவலைப்படாதீர்கள். When you go out of this place, நீங்கள் வெளியே போகும் பொழுது, I am going to walk with you. நான் உன்னோடு நடந்து செல்வேன். I am going to stand with you. நான் உன்னோடு நிற்பேன். It's not you who is going to face the pharaoh. நீ அந்த பார்வோனுக்கு ஒத்தையில யுத்தம் பண்ண போவது அல்ல. I am going to stand beside you. நான் உன்னோடு நிற்பேன். And do you know who I am? நான் யாருன்னு தெரியுமா? I am the God Almighty. நான் சர்வ வல்லமையுள்ள I am தேவன். the El Shaddai. நான் எல் ஷடாய். If I stand for you, நான் உன்னோடு நிற்பேன். who can be against you? யாரும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. Hallelujah. ஹalleluya. Can somebody say with me? என்னோடு கூட எல்லாரும் சொல்ல முடியுமா? If God is for me, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் who can be against me? எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Say with me, if God is for me, சொல்லுங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் who can be against me? எனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? Brother Mohan. மோகன். Brother Mohan. சகோதரன் மோகன். If God is for you, ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் who இருந்தால் can be against you? யார் உங்களுக்கு விரோதமாய் Who இருப்பார்? can be against you? உங்களுக்கு விரோதமாய் In யார் the இருப்பார்? mighty name of Jesus. இயேசுவின் வல்லமையுள்ள Every நாமத்தினாலே businesses, எல்லா தொழிலும் in the name of Jesus, இயேசுவின் நாமத்தினாலே let this flourish in Jesus' name. அது செழிப்பதாக இயேசு நாமத்தினாலே. Hallelujah. ஹalleluya. ஜெபம் ஜெபம் துதி துதி ஆராதனை ஆராதனை புதுப்பாடல் புதுப்பாடல் யுத்தம் யுத்தம் எழுப்புதல் எழுப்புதல் உத்தரவாதம் உத்தரவாதம் ஐக்கியம் ஐக்கியம் ஐக்கியம். நம் சபை நிகழ்வுகள். கிருபையில் களிகூறுவோம். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை காலை 5:30 மணி முதல் 6:30 மணி வரை. முழங்கால் யுத்தம். திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை காலை 10 மணி முதல் 12 மணி வரை. வாலிப பெண்கள் கூடுகை 2ஆம் சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7:30 மணி வரை. பெண்கள் ஐக்கியம் 4ஆம் சனிக்கிழமை காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை. இயேசுவோடு 1 மணி நேரம் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரை மாலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை. நானும் என் வீட்டாரும் குடும்ப ஆசீர்வாத கூடுகை செவ்வாய்க்கிழமை தோறும் மாலை 7 மணி முதல் இரவு 8:30 மணி வரை. யாக்கோபின் யுத்தம் ஆண்கள் ஐக்கியம் புதன்கிழமை தோறும் இரவு 10 மணிக்கு. தீமோத்தேயு வாலிப ஐக்கியம் 2வது சனிக்கிழமை மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை. வேத பாட கூடுகை புதன்கிழமை தோறும் மாலை 7 மணிக்கு. பெருமீச்சு இரவு ஜெபம் 2ஆம் வெள்ளிக்கிழமை இரவு 10 மணிக்கு. எக்காலம் 12 மணி நேரம் துதி ஆராதனை தினமும் காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. ஞாயிறு ஆராதனை காலை 9 மணிக்கு. உபவாச ஜெபம் முதல் சனிக்கிழமை காலை 9 மணிக்கு. இயேசுவை உயர்த்துவோம் மாதத்தின் முதல் சனிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு. 24 மணி நேர ஜெப உதவிக்கு அழைக்க வேண்டிய அலைபேசிகள் 9500373818. தொலைபேசி எண் 0461
23101232. வாருங்கள் ஆராதிப்போம், வாருங்கள் உயர்த்துவோம், வாருங்கள் யுத்தம் செய்வோம்.